ஃபேக்கல்டி அரேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு திசையில இருப்பாங்க. ஒவ்வொரு ஆளையும் வர வைக்கணும் அப்படின்னா பெரிய விஷயம். சக்திவேல் சார் சயின்ஸ்க்குலாம் சார் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அவரெல்லாம் நீட்ல படு பிஸியா, நான் எங்களோட அவரெல்லாம் சீனியர். புரியுது இல்லையா? செல்வாலாம் கிட்டத்தட்ட கிளாஸ் எடுக்கிறது, அவங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு அவங்களுடைய பணிகளை பார்க்குற ஆட்கள். அப்ப அவங்கள ஒவ்வொரு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா வர்றவங்களோட ஒர்த்தை ஃபுல்லா பயன்படுத்திக்கணும். அதுதான் விஷயம். எவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும், அது சம்பந்தப்பட்ட எவ்வளவு டவுட் இருக்கோ அதை நீங்க கேட்டு கிளாரிஃபை ஆகிற மாதிரி பார்த்து வச்சுக்கணும். புரியுது இல்லையா? படிச்சு முடிச்சு போன பிறகு டவுட் வரும். அப்ப நம்ம யார்கிட்ட கேட்கறது? சார் இருப்பாங்க, உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணிடுவாங்க. ஆனாலும் கூட நீங்க படிச்சுட்டு கொஞ்சம் அப்பப்பயே அதை பத்தியான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி, இப்ப ஆகு பேர்ல ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? தானியாகு பேர் கண்டிப்பா கேட்பாங்க. தானியாகு பெயர் ரொம்ப முக்கியம். தேர்ட் ஒன் உவமையாகு பேர் முக்கியம். சரி, தமிழ்ல உவமை எதுக்கு பயன்படுத்துவாங்க? ஒப்புமைப்படுத்துறது. உவமை வேற ஒப்புமைப்படுத்துறது உவமை பயன்படுத்துவாங்க. தலைவன் கேட்பான், தலைவியின் முகம் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? எனக்கு பார்க்கல. இவன் கேட்பான், நிலவை பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். நிலவுமா இருந்துச்சு. மதி முகம். மதி நிலவு, முகம் தலைவியினுடைய முகம். அப்ப தலைவி எப்படி இருப்பா எனக்கு தெரியல. இப்ப ஒண்ணு நம்ம பேச்சவங்க சொல்றோம்ல, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்தானே எப்படி இருப்பான்? அவனை நீ பாக்கலையா? பாக்கல. இவனை குமார பாத்தியா? பார்த்தேன். இவனை மாதிரி அவன் இருப்பான். தெரிந்த ஒன்றை சொல்லி தெரியாத ஒன்றை விளக்கு. தொல்காப்பியர் சொன்ன புலனல்லாதன புலனாதலும் அலங்காரமாகி கேட்டார்க்கு இன்பம் பயத்தலும் உவமை. தெரியாத ஒன்றை தெரிந்த ஒன்றை வைத்து விளக்குவதற்கும் ஒரு விஷயத்தை அழகுபட சொல்வதற்கும் ஒரு உவமை ரொம்ப 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 முக்கியம். நீ எவ்வளவு ஒரு சிலப்பதிகாரத்துல படிச்சிருப்பீங்க தெரியுமா? சிலப்பதிகாரத்துல ஒரு காட்சி, கோவலன் கண்ணி 2 பேரும் மதுரைக்குள்ள அப்படி போறாங்க. கோட்டை மதிச்சுள்ள இருக்கிற கொடி இப்படி ஆடுச்சு. தற்குறி பேச்ச நீ சொல்றா, போர்லந்தொடுத்த ஆரையில் நெடுங்குடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட மேல இருக்கக்கூடிய ஆடுச்சு. இது தூரத்துல பாக்குற எப்படி இருந்துச்சா? கண்ணைக்கு கோவலன் அந்த கொடி சொல்லிச்சா, உள்ள வராத, உன் கணவனை கூப்பிட்டு அப்படியே ஓடி போயிரு. உள்ள வந்தா உன் கால் சிலம்பை வைத்து ஒரு கதை இங்க நிகழும். உன் கணவன் கல்வன் என்று கொல்லப்படுவான், நீ துன்பப்படுவ, உள்ள வராம போயிருந்து அந்த கொடி சொல்லு. கொடி ஆடுது சும்மா. ஆனா கவிஞர் தான் கூற கருதிய பொருளை இயற்கை நிகழ்வின் மீது ஏற்றி கூறுவது தற்கூறி பேச்சை. நல்லா பேசியிருப்பான், பள்ளி சத்தம் போடும், உடனே வந்த பாத்தியா நான் சொன்னேன். நல்லா பேசியிருப்பான், மாதா கோயில ஒரு 2 மணிக்கு மணி அடிக்கும். கரெக்டா மணி அடிக்கிற நேரம் பேசியிருப்பான், மணி அடித்த பார்த்தா நான் சொன்னேன். நீ 2 மணிக்கு சொன்னா மணி தான் அடிக்கும். அவ்வளவுதானே? அதை விட்டுட்டு என்ன நான் சொன்னேன் நடந்துருச்சு. என்ன மேடம்? கோயில் மணி விடுங்க. அது இல்ல மேடம், அப்படி இல்ல. அதாவது என்னன்னு கேட்டா நம்ம விஷயத்தை வலுப்படுத்துறதுக்கு இயற்கையை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அந்த பாத்தியா நடந்துச்சு. சகுனம் இது தமிழ்ல என்னன்னு கேட்டா நன்னிமித்தங்கள் தீ நிமித்தங்கள் வச்சிருக்கோம். புரியுது இல்லையா? ஒண்ணு இல்ல, நல்ல விஷயத்துக்கு போறோம். ஒரு பெண் பால் செம்போட எதிரில வந்தா நல்லது. புரியுது இல்லையா? ஒரு பசு கன்றோட நடந்து வந்தா நல்லது. இது தமிழருடைய நிமித்தங்கள் வச்சிருக்கான். தமிழர்கள் இதை நம்பினா. புரியுது இல்லையா? அது மாதிரி வீட்டை விட்டு வெளியில போறா, தலைவிரி கோலத்தோட ஒரு பெண் வந்தா அது வேலைக்கு போகுது மேடம். சொல்லுவாங்க, ஆனா அதெல்லாம் தப்பு. அது நமக்கு ஒரு வேலை இருக்கு, கிளம்பி போறா, அதுக்கு வேலை அது போயிட்டு இருக்கு. உடனே கூட அது இதுக்கு போச்சு அப்படின்னா அது உனக்கு வேலை, அதுக்கு ஒரு வேலை இருக்கு, அது கிளம்பி போகுது. அதெல்லாம் நிமித்தம். தலைவன் சில நேரம் வரமாட்டான், மாலை நேரம் ஆயிரும், முல்லை இளமா இருக்கும், காட்டுக்குள்ள போனவனுக்கு துன்பம் நேரும். தலைவி 6 மணி வரைக்கும் காத்திருப்பா, அதுக்கப்புறம் வரலன்னா இவனுக்கு என்ன ஆயிருக்குமோ துன்பம் வரும். நேரா போவா, விளக்கை ஏற்றி நடு வீட்டுல முற்றத்துல வைப்பா, வாசல்ல வச்சு விதை நெல் எடுத்துட்டு வருவா, முல்லை பூ எடுப்பா, அந்த முல்லை பூ அப்படி தூவிடும், தூவி விட்டு கடவுளை கும்பிடுவான். கணவனுக்கு தலைவனுக்கு எதை நேரக்கூடாது, நடந்துடக்கூடாது. இந்த முல்லை பூக்கு ஒரு இயல்பு இருக்கு. இது மாலை நேரத்துலதான் என்ன பண்ணும் தெரியும் இல்லையா? இப்ப லாஸ்ட் டைம் எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டா, புரியுது இல்லையா? கற்புக்கு உவமையாக சொல்லப்பட்ட மலர் என்ன மலர்? ரோஜா மலர், லில்லி மலர், தாமரை மலர், முல்லை மலர். கற்புக்கு உவமையாக சொல்லப்பட்ட மலர் முல்லை. ஏன்னா மாலை நேரம் தலைவன் வரலன்னு சொன்னா கூட தலைவி அவனுக்காக காத்திருப்பான். இப்ப இருக்க தலைவியா இருந்தா நல்லது, பேஸ்புக் வாட்ஸ்அப்ல வேற தலைவன் பார்க்க. ஆனாலும் அது ஒரிஜினல் தலைவி, அது ஒரிஜினல் தலைவி இல்லையா? அதனால இந்த முல்லை யாருன்னு தெரியும் இல்லையா? வீசினா அப்படி மலரும். அப்ப அது நன்னிமித்தம், தலைவனுக்கு எதுவும் நடக்காது. ஏன்னா முல்லை என்ன ஆயிடுச்சு, மலர்ந்து இருக்கு.
அப்ப அதை நிமித்தமா சொல்றான். இப்ப கவனிங்க, இதுக்குள்ள உவமை இருக்கு. எங்க எது உவமை? இப்ப நீங்க வார்த்தையில கவனிக்க, இது எழுதிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இப்ப எழுதிட்டீங்களா? இது எது உவமைன்னு சொல்லுங்க எனக்கு. காலை. ரைட். இங்க பாருங்க, காலை வந்தா, காலை வரமாட்டா, காலை போன்ற வீரம் மிக்க ஆண் மகன் வந்தான். காலை வராது, காலை போன்ற வீரமிக்க பையன் வந்தான். இங்க பாருங்க, பாவை சிரித்தான். பாவைனா பொம்மை. பாவை சிரிக்குமா? சிரிக்க மாட்டா. பாவை போன்ற அழகு மிக்க பெண் சிரித்தான். புரிஞ்சா? இங்க வாங்க, நாரதர் வருகிறார். நாரதர் வருவாரா? நாரதர் மாதிரி வரமாட்டார். நாரதர் வரமாட்டா. நாரதரை போன்று கலகம் மூட்டுபவன் எவனோ வந்தான். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பேசிட்டு இருப்பான் பாத்தீங்களா? அந்த நாரதர் வந்துட்டான். அப்ப அவங்களுக்குள்ள எவ்வளவு கோல் மூட்டுறவன் இருப்பாங்கல்ல, அவன் வந்துட்டான்னு அர்த்தம். அப்ப இவை அனைத்தும் என்ன ஆகுமைய ஓமையாகும். சரி, மொத்த ஆகுபெயர்களின் எண்ணிக்கை 16. நன்னூல் கூறும் ஆகுபெயர்களின் எண்ணிக்கை 15. தொல்காப்பியம் 7. அந்த 16ல 1 விளக்கிட்டு தானே 15 சொன்னாரு பகனந்தி முடியல. அந்த 1 இதுதான். ஒரு சொல் தன் பொருளை உணர்த்துவது தன்னோட கடமை. அதை ஒரு ஆகுபெயராக சொல்லக்கூடாதுன்னு அவர் சொன்னார். ஒரு சொல் தன் பொருளை உணர்த்துவது அவரோட வேலை. அதை போய் ஆகுபெயர்னு சொல்றது தப்பு. ஒண்ணு இல்ல, 2 எக்ஸாம்பிள். நூலுக்கு உரை செய்தான். வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனிது. வள்ளுவர் சொல்னா வள்ளுவர் சொல் கிடையாது. வள்ளுவர் சொன்ன அறிவுரைகள் வாழ்க்கைக்கு இனியது. நூலுக்கு உரை செய்தானா? நூலுக்கு உரை செய்யல, நூலுக்கு விளக்கம் செய்தான். அப்ப உரைத்தல், சொல்லுதல் என்கிற வார்த்தைகள் இடம்பெற்று வேறொரு பொருளை உணர்த்துவதால் அது சொல்லாகும் பெயர். எதுவுமே தெரியலையா? நூலுக்கு உரை செய்தால் சொல்லாகும் பெயர். வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனிது சொல்லாகும் பெயர். அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப ஆகுபெயர் 16 வகை. புக்ல படிச்சீங்கன்னா குழப்பம். எழுதின விளக்கத்தின் அடிப்படையில் நீங்க அப்படியே எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கோங்க, தாராளமா. அதாவது ஒரு சொல் தன் பொருளை உணர்த்துவது ஒரு கடமை. ஆனா உரைத்தல் என்றாலும் சொல்லுதல், சொல் என்றாலும் சொல்லுதல். அப்ப தன் பொருளே தான் இது உணர்த்துது. அப்ப வேறொரு பொருளை உணர்த்தினா தான் ஆகுபெயர். ஒரு சொல் தனக்காகாமல் தன்னோட தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகணும். ஆனா இது தனக்கே தான் ஆகி வருது. அதனால இது ஆகுபெயர் இல்லைன்னு பகவந்தி முனிவர் சொல்லுவாரு. ஆனா 16வது ஆகுபெயராக இருக்கிறனால எக்ஸாம்பிள் மட்டும் உங்க புக்ல இருக்கிறனால எழுதி வச்சுக்கோங்க. இது விளக்கமே வேணாம். சொல் தன் பொருளை உணர்த்துவது தன்னோட வேலை. ஆனால் இது வேறொரு பொருளுக்கு ஆகாமல் தன் பொருளுக்கே ஆகி வருது. சொல்லாகுபெயர். உரைத்தல் என்றாலும் சொல்லுதல், சொல் என்றாலும் சொல்லுதல். இங்க உரை என்பது விளக்கத்தை குறித்தது, சொல் என்பது அறிவுரையை குறித்தது. நூலுக்கு உரை செய்தான்னா நூலுக்கு விளக்கம் செய்தான். அப்ப இந்த இடத்துல உரை என்றால் விளக்கம். இந்த இடத்துல சொல் என்றால் வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனிதுனா வள்ளுவர் சொல்லுகிற அறிவுரை வாழ்க்கைக்கு இனிமையானது. அப்ப புரியுதா? புரியுதா? ஓமான ஓமைன்னா உள்ள ஓமைக்கு 2 வேணும். ஒன்னு ஓமான ஓமேயம். ஓமானம்னா உவமை, உவமேயம்னா பொருள். இப்ப எக்ஸாம்பிள் மதிமுகம், மதி போன்ற முகம் அப்படின்னு வச்சுக்கிட்டா இங்க மதி என்பது உவமை, முகம் என்பது ஓகேவா? இடத்துல ஒரு மதி போன்ற முகம் மறைஞ்சிருக்கு. ஓகேவா? அடுத்த போலாமா? அடிச்சிடலாமா? நெக்ஸ்ட் டாபிக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா ஒரே கேள்வியில இருந்து புரியுதுலையா? 3-4 கேள்விகள் உங்களுக்கு கொடுக்க போற 30 கொஸ்டின்ல 3-4 கேள்வி கம்பல்சரி இந்த யூனிட்ல தான் வரும். அப்ப மத்த எல்லா யூனிட்டை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த டாபிக். ஓகேவா? டாபிக்கோட நேம் என்னன்னு கேட்டா இலக்கண குறிப்பறிதல். இன்னும் பல பேருக்கு உருவகம் கண்டுபிடிக்க தெரியல, இன்னும் பல பேருக்கு அன்மொழி தொகை தெரியல, இன்னும் பல பேருக்கு எண்ணுமைனா என்னவே தெரியல. அப்ப எல்லா இலக்கணமும் இதுக்குள்ள வரும். ஓகேவா? டாபிக் நேம் இலக்கண குறிப்பறிதல். அடிச்சவா? இலக்கண குறிப்பறிதல். டாபிக் நேம்
இங்க அதிக கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா ஒண்ணு இலக்கண குறிப்புல, இன்னொன்னு யாப்பு இலக்கணத்துல. அசை கண்டுபிடிக்கிற சீர் கண்டுபிடி அதெல்லாம் நம்ம இதோட கண்டினியூட்டி அதை பார்ப்போம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு நம்ம யாப்பு இலக்கணம் நாளைக்கு யாப்பு இலக்கணம் மிச்சம் பண்ணலாம். அது எப்படி ஓரளவு நார்மல் காசு பிறப்பு வாய்ப்பாடு எப்படி கண்டுபிடிக்கிறது, அசை பிரிச்சு எப்படி தலை பார்க்கிறது, மனப்பாடம் பண்ணாம தலை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அது எல்லாமே நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? இப்போ இலக்கண குறிப்பு அறிதல் அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு 2 யூனிட் வேணும். 2 யூனிட் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த இலக்கண குறிப்பு ரொம்ப ஈஸி. ஓகேவா? என்னது அப்படின்னு கேட்டா, ஒண்ணு என்னது தொகைநிலை தொடர்கள், இன்னொன்னு தொகாநிலை தொடர்கள். அர்த்தம் புரியுதா? சரி, தமிழ்ல தொகைநிலை தொடர்கள் மொத்தம் எத்தனை எண்ணிக்கை எத்தனை? தொகாநிலை தொடர்களின் எண்ணிக்கை. இதுவே கொஸ்டின். எப்படி கொஸ்டின் கேட்பாங்க தெரியுமா? தொகைநிலை தொடர் மற்றும் தொகாநிலை தொடர்களின் எண்ணிக்கை முறையே 6:9, 8:6, 6:8, 9:6. அப்ப தொகைநிலை தொடர்கள் 6, தொகாநிலை தொடர்கள் 9, அப்ப 6:9. புரியுது இல்லையா? சரி, இப்போ நான் கேட்கிறேன், தொகை அப்படின்னா தொகை தொக்கி வருவது. கரெக்ட். தொக்கி வருவது மீன்ஸ் தொக்கி வருவது என்று சொன்னால் மறைந்து வருவது. அப்ப தொகை என்றால் தமிழ் என்ன அர்த்தம்? மறைந்து வருவது. இப்ப சொல்லுங்க, தொகை என்றால் இந்த தமிழ்ல நாம பயன்படுத்துற வார்த்தை விதி. கவனம். தொகைனா மறைஞ்சு வருது, விதினா இன்னைக்கு தொகான்ற வார்த்தை யூஸ் பண்றது இல்ல. தொகான்ற வார்த்தைக்கு பதில் என்ன வார்த்தை யூஸ் பண்றோம்? விதி. அப்ப தொகை என்றால் மறைந்து வருதல், விதி என்றால் வெளிப்படையாக வருதல். அர்த்தம் புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா? இல்லை மேடம். ஓகேவா? அப்ப நீங்க நல்லா கவனிங்க. தொகை என்றால் மறைந்து வருதல், தொகை என்றால் வெளிப்படையாக. தொகை என்ற வார்த்தை இன்னைக்கு நம்ம யூஸ் பண்றது இல்ல, அதுக்கு பதில் என்ன வார்த்தை யூஸ் பண்றோம்? விதி. அப்ப தொகை மறைந்து வருதல், விதி வெளிப்படையாக வருதல். இது ரெண்டு மட்டும் கருத்து புரிஞ்சுக்கணும். இது கொஸ்டின். தொகைநிலை தொடர்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 6 வகை. தொகாநிலை தொடர்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 9 வகை. இது கொஸ்டின் தான். ஓகேவா? சரி, தொகைன்னு சொன்னா மறைந்து வருதுன்னு சொன்னோம். 8 தொகை அப்படி வந்து இலக்கியத்துல 8 தொகை நூல்கள். அப்ப 8ஆம் நம்பர் பாட்டு மறைஞ்சிருக்குமா? கற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்தப்பட்டு துப்பத்த உங்க பரிமாணல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோட அகம்புறம் என்று இத்தனத்தை 8 தொகைனா, அப்ப 8 தொகை நூல்ல 8 நூல்ல 8ஆம் நம்பர் பாட்டு மறைஞ்சிருக்கும் இல்ல. இலக்கணத்தில் தொகை என்றால் மறைந்து வருதல், இலக்கியத்துல தொகை என்றால் தொகுக்கப்படுதல். எனக்கு 8 நூலும் தனி ஒரு ஆசிரியரால் எழுதப்பட்ட நூல் கிடையாது. வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்த வெவ்வேறு புலவர்களால் பாடப்பட்ட நூல்களினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு. அர்த்தம் புரியுதா? புரியுது இல்லையா? அப்ப தொகை என்றால் இலக்கியத்துல தொகுக்கப்படுதல் சொல்லுவோம். பல்வேறு காலத்தில் பல்வேறு இடங்களில் வாழ்ந்த பல்வேறு புலவர்கள் எழுதிய பாடல்களை தொகுத்து உருவாக்கப்பட்ட நூல். கான்செப்ட் புரியுதா? புரியுதா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எது? தொகைநிலை தொடர்கள். ஓகேவா? ஹெட்டிங் போட்டுக்கோங்க. கீழே நடுவில் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. தொகைநிலை தொடர்கள். தொகைநிலை தொடர்கள் இரு சொற்களுக்கு இடையில் இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை கமா வினை
கமா பண்பு, கமா உவமை, கமா உண்மை ஆகிய உருபுகள் ஒண்ணும் இல்ல சொல்றேன். வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை ஆகிய உருபுகள் மறைந்து நின்று பொருள் தருவது. ஆகிய உருபுகள் மறைந்து நின்று பொருள் தருவது. ஓகேவா? இப்ப நீங்க ரொம்ப நல்லா கவனிங்க. ரெண்டு சொல்லு, அந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில என்ன உருவு மறைஞ்சிருக்கோ அது அந்த தொகை. சார் ரெண்டு சொல்லுக்கு இடையில வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கு, அப்ப வேற்றுமை தொகை. ரெண்டு சொல்லுக்கு இடையில வினை உருவு மறைஞ்சிருக்கு, வினை தொகை. ரெண்டு சொல்லுக்கு இடையில பண்பு உருவு மறைஞ்சிருக்கு, பண்பு தொகை. ரெண்டு சொல்லுக்கு இடையில உவம உருவு மறைஞ்சிருக்கு, உவமை தொகை. ரெண்டு சொல்லுக்கு இடையில உண்மை உருவு மறைஞ்சிருக்கு, உண்மை தொகை. இவையெல்லாம் அல்லாத பிற உருவுகள் மறைஞ்சிருக்கு, அன்மொழி தொகை. இந்த சொன்ன 5 உறுப்பு இல்லாம வேற ஏதாவது ஒரு உறுப்பு மறைஞ்சு வந்துச்சுன்னா அது அன்மொழி தொகை. அர்த்தம் புரியுதா? இப்ப எழுதிக்கணும் கீழே. இரு சொற்களுக்கு ஏதேனும் ஒரு உருவு, அந்த வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை ஆகிய உறுப்புகள் ஏதேனும் ஒரு உறுப்பு மறைந்து நின்று பொருள் தருவது தொகைநிலை தொடர் எனப்படும். பாயிண்ட் 2, தொகைநிலை தொடர்கள் 6 வகைப்படும். என்ன பண்ணணும்? தொகைநிலை தொடர்கள் 6 வகைப்படும். ஓகேவா? ஒன்னொன்னா எழுதுங்க. 1 வேற்றுமை தொகை. இப்ப ரெண்டு சொல்லுக்கு வேற்றுமை உருவு மறைஞ்சிருந்தா என்ன தொகை? வேற்றுமை தொகை. அடுத்து ரெண்டு சொல்லுக்கு வினை உருவு மறைஞ்சிருந்தா வினை தொகை. அப்ப 1 வேற்றுமை தொகை, 2 வினை தொகை, 3 பண்பு தொகை, 4 உவமை தொகை, 5 உண்மை தொகை, 6 அன்மொழி தொகை. என்ன தொகை? அன்மொழி தொகை. அன்மொழி 2 சொல்லியும் தானே போறீங்க. நகரம் அன்மொழி தொகை. இப்ப சொல்லுங்க, தொகை மொத்தம் எத்தனை வகைப்படும்? 6 வகை. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வேற்றுமை தொகை. ஆனா வேற்றுமை தொகை பார்க்கறதுக்கு முன்னாடி வேற்றுமைனா என்னன்னு தெரியும். வேற்றுமையே என்னன்னு தெரியாம வேற்றுமை தொகைக்குள்ள போனா கண்டிப்பா பொருள் தெரியும். உங்க 8th புக்ல இந்த டாபிக் இருக்கும். நீங்க உங்களுக்கு இதான் வேலை. ஓகேவா? அதை உட்கார்ந்து வரி வரியா மனப்பாடம் எல்லாம் பண்ண வேணாம். நான் சொல்ற ஒரே டேபிள் மட்டும் படிங்க. நான் சொல்லும் போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புக்ல பக்கம் பக்கமா இருக்கும், அவ்வளவு படிச்சு ஒரு கேள்வி கூட வராது. புரியுதா? ஏன்னா அந்த செலக்டடா என்ன வேணும், என்ன வேற்றுமை, அதுக்கு என்ன உருவு வரும், அது என்ன சொல்லுறுப்புகளை கொண்டு இருக்கும், அது என்னென்ன பொருட்கள்ல வரும், இந்த விஷயம் தெரிஞ்சா போதும். ஏன்னா அடிக்கடி உங்களோட ஆசிரியர் தகுதி தேர்வுல இந்த வேற்றுமை டாபிக் கம்பல்சரி. நான் எழுத போற டேபிள் சொல்லுறுப்பை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கிறான். வேற்றுமை டாபிக் கொடுத்து இந்த பக்கம் என்னது என்னென்ன பொருள் வரும்னு சொல்லி மேட்ச் பண்ண சொல்றான். பொருத்துகள் சிலர் எது பொருந்தி இருக்கு எது பொருந்தலன்னு கேட்கிறான். அப்ப என்னன்னு கேட்டா கிட்டத்தட்ட 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு இந்த யூனிட் போகும். இந்த யூனிட் அது நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பக்கம் படிக்கலாம். இந்த புக்ல ஒரு 6 பக்கம், இன்னொரு புக்ல ஒரு 6-7 பக்கம் வரும். 14 பக்கம் படிக்கணும். 14 பக்கமும் நமக்கு தேவை கிடையாது. ஆனால் இந்த ஒரு டேபிள் இருக்கா பேஜ் நம்பர்ல 87ல. ஓகேவா? நீங்க அதை போய் எழுத வேணா, நானே சொல்றேன். அதுல டேபிள் நம்மளே எழுதிடலாம். ஏன்னா எழுதினாதான் நீங்க அடுத்த வேற்றுமைக்கு போகும்போது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா இதை நீங்க எழுதிட்டு வாங்கன்னு சொல்றேன். அதனால இடத்துலனா திரும்பி கொஸ்டின் கேட்டே இருப்பீங்க. எப்படி சார் இப்படி வரும், எப்படி இப்படி வந்துச்சு, ஏன் இப்படி வரக்கூடாதுன்னு இருப்பீங்க. அதனால ஃபர்ஸ்ட் நான் டேபிள் சொல்றேன். ஓகேவா? சரி, அப்ப வேற்றுமை தொகை நம்ம எழுத வேண்டாம். ஃபர்ஸ்ட் வேற்றுமை ஹெடிங். ஓகேவா? வேற்றுமைனா என்ன? இந்த வார்த்தை வச்சு எல்லாம் நீங்க சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லுங்க. வேறுபடுத்தி காட்டுவது. அவ்வளவுதான். நீ எப்பயுமே தமிழை பொறுத்த மட்டும்
சந்தேகமே வேணாம். அந்த வார்த்தை என்ன இருக்கோ அதுதான் அதுக்கு பொருள். வேற்றுமைனா என்ன? வேறுபடுத்தி காட்டுறது. எதை வேறுபடுத்தும்? ரெண்டு பொருள் ஒரு பொருளை வேறுபடுத்துமா? இல்ல, ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருள் நீங்க போக வேணாம். அது வந்து இணைப்பு சொல். நீங்க சொல்றது ஒண்ணு இல்ல, சிம்பிள். இங்க பாருங்க, ஒரு பெயர் எப்பயுமே ஒரு வாக்கியத்துல முதல்ல இருக்கிற பெயருக்கு பெயர். உறுப்புல சொன்னா அது பெரிய எழுவாய். ஏன்னா ஒரு வாக்கியம் எழுவதற்கு வாயில் போன்று இருக்கிற சொல்லு. ஒரு வாக்கியம் தொடங்குறதுக்கு வாசல் மாதிரி இருக்கிற சொல். நான் கவனிக்கிறது புரியுதா? புரியுதா? இப்ப எழுவாய் அப்படின்னு ஏன் சொன்னா, ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியம் தொடங்குவதற்கு அது எழுவாய், எழுகிற வாய் எழுவாய். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். குயவன் பானையை வடைந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல குயவன் என்னது? ஒரு சென்டென்ஸ் மேக்கிங்ல ரொம்ப முக்கியம். ஒரு வாக்கியத்தினுடைய முதல் உறுப்பு என்னவாக இருக்கும்? எழுவாய். ஏன்னா இதான் எழுகிற வாய். இந்த வாக்கியம் தொடங்குறதுக்கு வாசல் மாதிரி இருக்கு சொல்லு. அப்ப இந்த எழுவாய் பெரும்பாலும் எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு பெயரை குறிக்கும். ஒரு பெயரை குறிக்கும். ஒரு வாக்கியத்தினுடைய இறுதி உறுப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா இதுக்கு பேரு பயனிலை. இது என்ன பண்ணும்? எழுவாய் செய்த செயலை குறிக்கும். எழுவாய் செய்த செயலை நான் இப்ப உங்களை கேட்கிறேன். குயவன் என்ன பண்ணா? வடைந்தான். பானையை விட்டுருங்க. குயவன் என்ன பண்ணா? வடைந்தான். அப்ப குயவன் செஞ்ச செயல் என்னது? வடைதல். அப்ப ஒரு எழுவாய் என்பது ஒரு பெயரை குறிக்கும். இந்த எழுவாய் செய்த செயலை குறிப்பது எது? பயனிலை. இப்ப நடுவுல இருக்கிற உறுப்பு இருக்குல்ல, ரொம்ப கவனம். என்னது? செயல்படும். எழுவாய் செய்த செயலால் விளைந்த பயனை குறிக்கும். இப்ப குயவன் என்ன பண்ணா? வடைந்தான். அவன் வடைந்தனால உருவானது என்னது? புரியுதா? புரியலையா? அப்ப இங்க பாருங்க, எழுவாய் செய்த செயலால் விளைந்த பயனை குறிக்கும். கரெக்டா? எப்பயுமே இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு மட்டும் இல்ல, பின்னாடி நிறைய விஷயங்களுக்கு எழுவாய் பயனிலை செய்யப்பட பொருள் தெரியணும். அப்ப எழுவாய் பயனிலை செயல்படும் பொருள். ஒரு வாக்கியத்துடைய முதல் உறுப்பு எழுவாய், அது ஒரு பெயரை குறிக்கும். ஒரு வாக்கியத்துடைய இறுதி உறுப்பு பயனிலை, அது எழுவாய் செய்த செயலை குறிக்கும். ஒரு வாக்கியத்தினுடைய நடுவில் நிற்கிற உறுப்பு செய்யப்படும் பொருள், அது எழுவாய் செய்த செயலால் விளைந்த பயனை குறிக்கும். ஓகேவா? இப்ப நான் சொல்றேன், வேற்றுமை எதை வேறுபடுத்தும்? எழுவாய்க்கு பின் நின்று அப்பெயரின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை. எழுவாய் மீன்ஸ் ஒரு பெயர். பெயருக்கு பின் நின்று அப்பெயரின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை எனப்படும். எழுதிக்கோங்க. வேற்றுமை எழுதி போறீங்களா? வேற்றுமை போட்டு எழுதுங்க. பெயருக்கு போட்டு பிராக்கெட்ல எழுவாய் போடுவோம். பெயருக்கு பிராக்கெட்ல எழுவாய். பெயருக்கு பின் நின்று அப்பெயரின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை எனப்படும்.
பெயருக்கு பின்னின்று அப்பெயரின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை எனப்படும். கீழே எடுத்துக்காட்டு: ராமன் கூட்டல் பார்த்தான். இதுல ராமன் எழுவாய் பார்த்தான் பயன் இல்லையா? அவங்க செய்யப்பட பொருள் இல்ல. ராமன் கூட்டல் பார்த்தான் சீக்வல் டு ராமன் பார்த்தான். ராமன் கூட்டல் பார்த்தான், ராமன் பார்த்தான். அடுத்தது ராமன் கூட்டல் ஐ கூட்டல் பார்த்தான் சீக்வல் டு ராமனை பார்த்தான். நான் இப்ப உங்களை கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கும் செகண்ட் சென்டென்ஸ்க்கும் வேறுபாடு இருக்கா இல்ல ரெண்டும் ஒண்ணுதான்? என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ராமன் பார்த்தான், இப்ப ராமனே பார்த்தான். அவன் கூட்டல் கொடுத்தான், அவன் கொடுத்தான். அவன் கூட்டல் கூட்டல் கொடுத்தான், அவனுக்கு கொடுத்தான். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், அவன் கொடுத்தான் என்பது கொடுத்தது இவன், அவனுக்கு கொடுத்தான் வாங்கினது இவன். ஒரு பொருள் புரியுதா? சரி, பெரிய பொருள் மாற்றம் வந்துச்சு. இந்த பொருள் மாற்றத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பெரிய பெரிய வார்த்தைகளோ பெரிய பெரிய வாக்கியங்களோ இல்ல, ஒரே ஒரு உருவு. அதுதான் வேற்றுமை. ஏன் அது வேறுபடுத்துது இல்ல? அப்ப பெயருக்கு பின்னின்று அப்பெயரின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை எனப்படும். இருக்கு இல்லையா? எழுதிக்கோ. பாயிண்ட் 2, வேற்றுமை 8 வகைப்படும். கரெக்டா? வேற்றுமை 8 வகைப்படும். கவனிய, புக்ல வளவளம் இருக்கும். நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் சொல்றேன். தேர்வுக்கு எது வேணுமோ அது மட்டும். ஓகேவா? வேற்றுமை 8 வகைப்படும். இங்க பாருங்க, 8 வேற்றுமைக்கு பேர்லாம் இல்ல. முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை. அது நம்பர்லயே. இதுல வேற்றுமை 8 வகைப்படும். எல்லாமே நம்பர்ல தான் சொல்லுவோன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1வது வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் தனி உருவு இல்லை. ஆனா 2 முதல் 7 வேற்றுமைகளுக்கு தனி உருவு உண்டு. ஒருவேளை உடனடியா தெரிஞ்சுக்கணும்னா ஐ எத்தனை? 6 அது 6. ஓகேவா? கவனிங்க, முதல் வேற்றுமைக்கு உருவு இல்லைன்னு சொன்னா இதுக்கு இன்னொரு பேரு எழுவாய் வேற்றுமை. 8க்கு தனி உருவு இல்லைன்னு சொன்னேன்ல, அதுக்கு பேரு விரி வேற்றுமை. 2க்கு தனி உருவு இல்லைன்னு சொன்னோம்ல, தனி உருவு இருக்கு. ஆனாலும் மற்ற எழுவாய் எல்லாமே பெயரோடு சேர்ந்துதான் தன் பொருளை வேறுபடுத்தும் சொன்னோம். ஆனா 2ஆம் வேற்றுமை உருவு ஐ மட்டும் எழுவாயோட வந்து பொருளை வேறுபடுத்தாது, செய்யப்படும் பொருளுக்கு பின்னாடி இருந்து வேறுபடுத்தும். 40 எக்ஸாம்பிள் பாருங்களேன். உயவன், எல்லா வேற்றுமை எழுவாயோட தான் நிக்கும். இப்ப அங்க ஐ எங்க நிக்குது பாருங்க. அப்ப 2ஆம் வேற்றுமை உருவு மட்டும் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், கம்பர் கவியை பாடினார், மக்கள் நாடகத்தை பார்த்தனர். இருக்கா? அப்ப எல்லா ஐ எங்க வருது? செயற்படும் பொருள்ல. அப்ப மற்ற எழுவாய்கள் அனைத்தும் எழுவாயோட வந்து பொருந்தரும். இது மட்டும் செயற்படும் பொருளுக்கு பின்னின்று பொருந்தரும். அப்ப 2ஆம் வேற்றுமைக்கு இன்னொரு பேரு செயற்படும் பொருள் வேற்றுமை. 3ஆம் வேற்றுமைக்கு உருவு இருக்கு. ஆனாலும் அது அதிகமாக கருவி பொருளை வந்து தன் பொருளை உணர்த்தும். அதனால அதுக்கு பேரு கருவி வேற்றுமை. இது வேற பேர் வச்சு கொஸ்டின் கேட்டா இது அப்படியே ஒரு பாக்ஸ். அது அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. எழுவாய் வேற்றுமை 1க்கு, 8ஆம் வேற்றுமை விரி வேற்றுமை, 2க்கு செயற்படும் பொருள் வேற்றுமை, 3க்கு கருவி வேற்றுமை. கண்டிப்பா கொஸ்டின்ல வரும். எழுவாய் வேற்றுமை அழைக்கப்படும் வேற்றுமை எதுன்னு கேட்டா முதல் வேற்றுமை. செயற்படும் பொருள் வேற்றுமை அழைக்கப்படும் வேற்றுமை எதுன்னு கேட்டா 2ஆம் வேற்றுமை. கருவி வேற்றுமை அழைக்கப்படும் வேற்றுமை 3ஆம் வேற்றுமை. விழித்தலாகிய அழைத்தல் பொருளோட வேற்றுமை. அவ்வளவுதான். அப்ப வேற்றுமையில இருந்து வேறு பேர்கள் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டா இத கேட்பாங்க. ஓகேவா?
பாருங்க, வேற்றுமைன்றது ஒரு புக்ல பெரிய டாபிக். அதை நம்ம எழுதி எக்ஸாம்ல வேணுமோ அதை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டே இருப்பேன். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், மிச்சத்தை படிச்சு வேஸ்ட். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, மனப்பாடம் பண்ணி டைத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேவா? இப்ப நோட்ல அரை பக்கம் 4 பக்கம் எழுதிருக்கீங்களா? மிச்ச கேப் இருக்கா? எவ்வளவு கேப் இருந்தாலும் அதை விட்டுறோம். விட்டுட்டு நோட்டை சைடுல திருப்பி அடுத்த பேஜ் வச்சு நோட்டை சைடுல திருப்பிக்கோங்க. நீங்க எழுத தொடங்கினாலே விட்டுருங்க. அந்த பேஜ்ல எழுத தொடங்கி இருந்தாலே அந்த பேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த பேஜ் புது பேஜ் நட்டுல கொண்டாங்க. நட்டுல நீங்க எழுத ஆரம்பிச்சிட்டீங்க, இதை எழுத ஆரம்பிச்சிட்டீங்கனாலே இதை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த பேஜ் எடுத்துக்கோங்க. இதை இப்படி திருப்பிக்கோங்க. கவனிங்க, இந்த ஒற்றை டேபிள்ல நமக்கான எல்லா விஷயத்தையும் எழுத போறோம். இந்த ஒரே விஷயத்துல நமக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் டீட்டெயிலா எழுத போறோம். அப்ப இந்த ஒரு டேபிள் கம்பல்சரி உங்களுக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் வாங்கி தர போறோம். அது புரியுதா? இப்படி இருக்கும் பேப்பர் செக் பண்ணி பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க, இதுல நமக்கு என்ன தெரியுது நமக்கு அப்ப கூட பாருங்க. இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் காலம் வேற்றுமை பிரிக்க போறோம். 2வது காலத்துல உருபுகள்னு வச்சுக்க போறோம். 3வது காலத்துல சொல்லுருபுகள்னு வச்சுக்க போறோம். 4வது காலத்துல வரும் பொருள்கள்னு வச்சுக்க போறோம். இந்த 4வது காலம் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். 2வது காலமும் 3வது காலமும் கொஞ்சம் சின்னதா இருந்தா போதும். உருபுகள் வச்சு முதல் 3 காலமே சின்னதா போட்டா போதும். ஆனா 4வது காலம் மட்டும் பெருசா போடுவோம். அப்ப இந்த இதுக்குள்ள 3 காலத்தை முடிங்க. இதை ஒண்ணு பெரிய காலமா வச்சுக்கோங்க. ஓகேவா? போட்டு பார்ப்போம். போட்டு காட்டுங்க. 4வது காலம் தான் நிறைய எழுதணும், அது பெருசா வச்சுக்கணும். முதல் 3 காலம் ஒரு ஆவரேஜா. இது ரொம்ப பெருசா பண்ணுறேன். ஏன்னா நிறைய இவங்க மேடம் போட்டுருக்காங்கல்ல, ஒண்ணுமே தெரியலையா? இது தெரியலையா? இப்ப தெரியுதா? ரொம்ப சின்னதா போட்டுருக்காங்க, மைனூட்டா. இந்த பாருங்க, வேற்றுமை, உருபுகள், சொல்லுருபுகள், வரும் பொருள்கள். ஏன்னா நம்ம இங்கதான் நிறைய வேணும் நமக்கு எழுதுறதுக்கு. இல்லை ஒட்டி எழுதுவீங்க, இல்ல அடுத்த பேஜ் எழுதுவீங்க. இது கரெக்ட், இது பக்காவா இருக்கும், படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். போட்டீங்களா? எனக்கு நாளைக்கு இந்த டேபிள் எப்படியாவது மனப்பாடம் பண்றது. அது வந்து புரியுதா? நாங்க நடத்துறதுக்கு மனப்பாடம் ஆயிரும். நடத்துறதுக்கு நான் திரும்ப கொஸ்டின் கேட்பேன், மனப்பாடம் ஆயிரும். நாளைக்கு இது எப்படியாவது படிச்சுட்டு சிம்பிள். நாளைக்கு என்ன, நாளைக்கு ஈவினிங் படிச்சுதான் போறோம் வெளியில. ஓகேவா? ஏன்னா சின்ன விஷயம் தான், ஆனா புக்ல இருக்கிறதா நமக்கு ரொம்ப கஷ்டமா தெரியும். என்னடா சொல்றாங்கன்னே புரியாது. ஆனா அது என்ன சொல்ல வராங்க, என்ன கொஸ்டின்ஸ்ல வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் காலம் போடுறீங்கல்ல, அங்க மேல வேற்றுமை. முதல் காலத்துக்கு மேல வேற்றுமை. 2வது காலம் போட்டிருக்கீங்களா? 2வது காலத்துக்கு மேல உருபுகள். என்ன போடணும்? இந்த இடத்துல உருபுகள். அடுத்தது சொல்லுருபுகள். வரும் பொருள்கள். 4th காலத்துல வரும் பொருள்கள். பொருட்கள் வரக்கூடாது, பொருள்கள். பயன்படுத்த கூடாது. நாட்கள் சொல்றல, நாள்கள். ஏன்னா நாள்கள் என்றால் பல நாள்கள் அப்படி அர்த்தம். நாட்கள் என்றால் தமிழ்ல நாள்பட்ட கல். கல் குடிக்காம வச்சது பல நாள் ஒய்னா மாறிடும்ல, அதான் ஒய் நாட்கள். ஆள் கூட்டல்கள், ஆள்கள். வேலைக்கு ஆள்கள் தேவைதான், வேலைக்கு ஆட்கள் தேவைனா தப்பு. இல்ல மாறக்கூடாது. என்ன மேடம்? இல்ல நம்ம எதை பயன்படுத்துவோம் கூட அதான் நம்ம பயன்படுத்துவோம். இலக்கணத்துல எது சொல்லக்கூடாது அதான் சொல்லுவான். எழுதுவோமா? எழுதலாமா?
இப்ப ஃபர்ஸ்ட் வேற்றுமை சொல்லலாம். என்ன வேற்றுமை? ஃபர்ஸ்ட் ஒண்ணு முதல் வேற்றுமை. செகண்ட் காலத்துல உருபுகள் இருக்கா? முதல் வேற்றுமைக்கு உருவு இருக்கா? இருக்கா இல்லையா? அப்ப முதல் வேற்றுமைக்கு உருவு இல்லை. அப்ப என்ன போடணும்? இல்லைன்னா போடணும் ஒரு கோடு. சொல்லுருபுகள் இங்க பாருங்க, சிம்பிள் லாஜிக். நிறைய பேருக்கு அது என்ன சார் சொல்லுருபு அப்படின்னா ஏன் அப்படி சொல்றாங்க? ஒரு வேற்றுமை சில சொற்களை தன்னுடைய வேற்றுமைக்கு அதிகமாக பயன்படுத்திக்கும். அப்படி ஒரு வேற்றுமை அதிகமாக ஒரு சொல்ல தனக்கு பயன்படுத்துதுன்னா அந்த வேற்றுமையின் சொல்லுருவாக அது கருதப்படும். உருபுகளை வடிவமைத்தவர்கள், உருபுகளை கண்டுபிடிச்சு சொன்னது இலக்கணத்தினுடைய ஆசிரியர்கள், இலக்கண நூல் எழுதிய ஆசிரியர்கள். தொல்காப்பியர், நன்னூலார், பவானந்தி முனிவர் இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னதா உருபு. சொல்லுருபுகள் என்பது இந்த நூலுக்கு உரை எழுத வந்தாங்கல்ல, அந்த உரையாசிரியர்கள் கண்டுபிடிச்சு சொன்னது. அப்ப நூல் ஆசிரியர் உரைத்தது உருபு, உரையாசிரியர்கள் வகுத்தது சொல்லுருபு. அதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப முதல் வேற்றுமைக்கு உருவுதான் இல்ல, ஆனா சொல்லுருபு. எழுதிக்கோங்க. ஆவான் ஆனவன் ஆவான் ஆகின்றவன், ஆனவன் ஆவான் ஆகின்றவன். எத்தனை சொல்லுருவு? 3 சொல்லுருவு. ஓகேவா? முதல் வேற்றுமை என்ன பொருள் வரும் அப்படின்னா ஒரே பொருள்தான், பயனிலை ஏற்றல் பொருளில் வரும். இப்ப நல்லா கவனிங்க. முதல் வேற்றுமை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டா 2 கேள்விதான். ஆனவன் ஆவான் ஆகின்றவன் என்ற சொல்லுருவுகளை கொண்ட வேற்றுமை எது? முதல் வேற்றுமை. பயனிலையை ஏற்கும் பொருளில் வரும் வேற்றுமை எது? முதல் வேற்றுமை. ஏன்னா எழுவாய் வேற்றுமை பேரு. எழுவாய்னு ஒரு பெயரா நினைச்சுன்னா அந்த பெயர் என்ன பண்ணும்? ஒரு பயனிலையை ஏற்கும். இப்ப கண்ணன் ஒரு பேர் இருக்கு. கண்ணன் படித்தான், கண்ணன் உண்டான், கண்ணன் தூங்கினான், கண்ணன் வரைந்தான், கண்ணன் ஆடினான். ஏதோ அப்ப ஒரு பெயரா இருந்தா அது பெயர் பயனிலைகளை ஏற்கும் பொருட்கள்ல வரும். அப்ப முதல் வேற்றுமை உருவு கிடையாது. ஆனவன் ஆவான் ஆகின்றவன் என்ற சொல்லுருவை பெற்றுவோம். பயனிலையை ஏற்கும் பொருட்களில் வந்து தன் பொருளை உணர்த்தும். புரிஞ்சா? புரிச்சா? இப்ப 1வது வேற்றுமை கோடு போட்டு முடிச்சோம். கீழே ஒரு கோடை இழுத்து விடுங்க. ஸ்கேல் தான் தேடக்கூடாது, படாம ஒரு இழுப்பு இழுத்துறோம். இன்ஜினியரிங் ஸ்கூல்ல தான் ஸ்கேல் தேடுவாங்க. ஆர்ட்ஸ் ஸ்கூல்ல தான் கோடுகளே அடிக்கலாம். படா கோடோட எத்தனை கோடு சார் வேணும் உங்களுக்கு? செகண்ட் ஒன் என்ன வேற்றுமை? 2ஆம் வேற்றுமை. எங்க ஊருக்கு சொல்லுங்க. ஆளா? அப்புறம் ஆள் சொல்லுங்க. அப்ப 2ஆம் வேற்றுமை ஒன்னே ஒண்ணுதான். என்னது? ஐ. 2ஆம் வேற்றுமைக்கு சொல்லுருவு கிடையாது. அப்ப சொல்லுருவு இல்லை. இல்லைன்னா அது கொஸ்டின்ல வராது. இப்ப முதல் வேற்றுமை கேட்கும்போது உருவு என்னன்னு கேட்க மாட்டாங்க. முதல் வேற்றுமைக்கு சொல்லுருவு தான் கேள்வி, 2ஆம் வேற்றுமைக்கு உருவு தான் கேள்வி. எது இல்லையோ அது வராது. ஓகேவா? அடுத்து வாங்க. இது வரும் பொருள்கள் இருக்கா? என்னென்ன பொருட்கள்ல வருது? ஏற்கனவே இப்ப உங்களுக்கு தெளிவா சொன்னேன். 2ஆம் வேற்றுமை பெரும்பாலும் எங்க நின்று தன் பொருளை உணர்த்தோம்? செயல்பட பொருள். அதனாலதான் 2ஆம் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் என்னது? இந்த இடத்துல. இரண்டாம் வேற்றுமைனாலே செயற்படும் பொருளில் வரும். ஓகேவா? இது ஒரு தனி கொஸ்டின். ஓகேவா? என்னென்ன பொருள்ல வரும்? இப்பதான் நீங்க படிக்க வேண்டிய விஷயம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சா போதும். இப்ப படிக்கும். ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 பொருட்களில் வந்து 2ஆம் வேற்றுமை உருவே தன் பொருளை உணர்த்தும். இவங்க ஒண்ணு இல்ல. ஆக்கல் பொருள், ஒரு பொருளை ஆக்கணும், உருவாக்கணுமா, அங்க ஐ பயன்படுத்தும்.
பானையை மடைந்தான், கோட்டையை கட்டினான், மதிலை எழுப்பினான். இதெல்லாம் உருவாக்குறது தானே ஐ யூஸ் பண்றோம். அழிக்கணும், இப்ப இந்த உருவாக்குறதுல அழிக்கணும், அப்பயே ஐ பயன்படுத்தணும். பானையை உடைத்தான், கோட்டையை இடித்தான், மதிலை தகர்த்தான். புரியுதா? ஆக்கல் பொருளுக்கு ஐ யூஸ் பண்றோம், அழித்தல் பொருளுக்கு ஐ யூஸ் பண்றோம், அடைதல் பொருளுக்கும் ஐ யூஸ் பண்றோம். ஊரை அடைந்தான், வீட்டை அடைந்தான், நாட்டை அடைந்தான், அடைதல் பொருளுக்கும் ஐ பயன்படுத்தும். ஆக்கல், அடைத்தல், அடைதல், நீத்தல். நீத்தல் உங்க புக்ல என்ன இருக்கா? காமராஜர் பதவியை துறந்தார் இருக்கா? நீத்தல் பொருள்னா ஒரு பொருளை நீக்கிறது, நம்மகிட்ட இருந்து நீத்தல். காமராசர் பதவியை துறந்தார், ஏன்னா ஒரு பதவி என்ன பண்றாரு, நீக்கிட்டார், துறந்துட்டார். அடுத்து பாருங்க, ஒத்தல். தமிழ் நமக்கு உயிரை போன்றது. தமிழ் எதை போன்றது? உயிரை போன்றது. ஒரு பொருளை ஒரு பொருளை ஒத்து சொல்லுது. அடுத்து உடைமை பொருள். வள்ளுவர் பெரும்புகளை உடையவர். வள்ளுவர் பெரும்புகளை உடையவர். உங்க புக்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஆக்கல். கரிகாலன் கல்லணையை கட்டினான், கட்டினானா? அடுத்து அழித்தல். பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார், அழித்தலா? அடுத்து அடைதல். கோவலன் மதுரையை அடைந்தான், அடைதல் பொருளா? அடுத்து காமராசர் பதவியை துறந்தார், நீத்தல் பொருளா? அடுத்து தமிழ் நமக்கு உயிரை போன்றது, ஒத்தலா? அடுத்து வள்ளுவர் பெரும்புகளை உடையவர், என்னது? உடைமை பொருள். அப்ப இந்த இதுல இருக்கும். இது உன்னோட எக்ஸாம்பிள். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த எக்ஸாம்பிள்ல கொஸ்டின் வராது, இதுதான் கொஸ்டின். இது உங்களுக்கு புரியுறதுக்கு. பல பேர் அது தெரியாம இதை போய் மனப்பாடம் பண்ணி, காமராஜர் பதவியை துறந்தான், கரிகாலன் கல்லணையை கட்டினான், கட்டிக்கிட்டே இருக்க. கொஸ்டின் வரணுமே அதுல இருந்து. அப்ப எது நமக்கு கேள்வி? ஓகேவா? அப்ப இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இப்ப நம்ம மனப்பாடம் பண்ணிடணும். எப்படி? ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. நான் இடம் பத்தாதான் கீழே கீழே எழுதுறேன், நீங்க லைன் பை லைன் அழகா நீட்டா எழுதிடணும். நீங்க ரெண்டு இதே மாதிரி நீட்டி வர முடியாது. புரியுது இல்லையா? ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. காமராஜர் கரிகாலன் கல்லணையை கட்டினார், ஆக்கல். பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார், என்னது? அழித்தல். கோவலன் மதுரையை அடைந்தான், அடைதல். காமராசர் பதவியை துறந்தார், தமிழ் நமக்கு உயிரை போன்றது, ஒத்தல். வள்ளுவர் பெரும்புகளை உடையவர். அப்ப எக்ஸாம்பிள் நமக்கு வேணா பொருள் இருந்தா படிச்சிடலாமா? கேள்வி கேட்கவாப்ப. இரண்டாம் வேற்றுமையில் இடம்பெறும் பொருள்களின் எண்ணிக்கை 6, 8, 3, 4. அப்ப இரண்டாம் வேற்றுமையில் வரும் பொருள்களின் எண்ணிக்கை ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. 6 பொருள். கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் வேற்றுமை முடிவில் இடம்பெறாத பொருள் எது? ஆப்ஷன் ஏ உடைமை பொருள், ஆப்ஷன் பி அழித்தல் பொருள், ஆப்ஷன் சி ஆக்கல் பொருள், ஆப்ஷன் டி உரிமை பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி. கேள்வி எப்படி வரும் புரியுதா? இப்படிதான் கேட்பாங்க. இல்லைன்னா இந்த பக்கம் இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை. இங்க ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. உறவு, பகை, கொடை, நட்பு, தகுதி, பொருட்டு, அதுவாதல். இங்க ஒப்பு, நீக்கல், எல்லை, ஏது. இந்த பக்கம் என்னது? பயனிலை, ஏற்றல், பொருள். இப்ப ஒன்னொன்னே ஒரு வேற்றுமைக்கு மேட்ச் பண்ணணும். வட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுல அப்படி புதுசா வருது. புரியுது இல்லையா? அப்ப அந்த மாதிரி கேட்டாலும் எழுத தெரியணும். அடுத்து வாங்க, எத்தனாவது வேற்றுமை? இவங்க திரும்ப புரியல, திரும்ப ஒரு டைம் கேட்டா நல்லா இருக்கும்னா திரும்ப கேட்டுருங்க. புரியுதா? மூன்றாம் வேற்றுமை உருவு கவனிங்க. ஐயாவுக்கும் இன்னதுக்கு நம்ம வரிசையா சொல்லிட்டு போனப்ப என்ன மட்டும் சொன்னோம்? ஐ, ஆள். ஆள் மட்டும் கிடையாது. ஆள், ஆண், ஒடு, ஓடு. ஆள், ஆண், ஒடு, ஓடு. சொல்லுக்குள்ள இருந்தா உடன், உடன் கூட வரும். ஆனா இங்க நமக்கு உருவு 4 மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆள், ஆண், ஒடு, ஓடு உருவு. ஓகேவா? சொல்லுருவு.
கொண்டு வைத்து உடன் கூட. ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும். கொண்டு வைத்து உடன் கூட. மூன்றாம் வேற்றுமை உருவம் நம்ம பேச்சு வழக்குல வேற ஆளை மட்டும்தான் சொல்லிட்டு வர்றோம். ஆனால் ஆள் மட்டும் இல்ல, ஆள், ஆண், ஒடு, ஓடு. இதனுடைய சொல்லுருவம் சொன்னா கொண்டு வைத்து உடன் கூட. ஓகேவா? இப்ப நல்லா கவனிங்க. இதெல்லாம் ஆள், ஆண், ஒடு, ஓடு. இது என்னென்ன பொருட்கள்ல வரும் அப்படின்னா மூணே பொருள். கருவி பொருள், கருத்தா பொருள், உடனிகழ்ச்சி பொருள். அப்ப ஆப்போசிட் எழுதிக்கோங்க. நூறு பேர் வரும் பொருட்கள் கருவி, கருத்தா, உடனிகழ்ச்சி. நீங்க அப்படி நேரம் தான் எழுதுறீங்க. கருத்தி, கருவி, கருத்தா, உடனிகழ்ச்சி. கருவி, கருத்தா, நெடு, உடனிகழ்ச்சி. இப்ப கவனிங்க. இந்த உருவுகளையும் இந்த சொல்லுருவுகளையும் நீங்க எந்தெந்த பொருளுக்கு பயன்படுத்தலாம்? கருவி பொருள், கருத்தா பொருள், உடனிகழ்ச்சி. இப்ப நான் ஆகு பெயர் வரும்போது உங்களுக்கு தெளிவா சொல்றேன். கருவி என்பது ஒரு செயலை செய்ய உதவுவது. அந்த செயலை செய்பவன், ஒரு செயலை செய்ய உதவுறது கருவி, அச்செயலை செய்பவன் கருத்தா. உடனிகழ்ச்சி என்பது ஒருவரை மற்றொருவருடன் உடன்படுத்தி சொல்வது. தமிழ்ல இப்ப மீனிங் கவனிங்க. எக்ஸாம்பிள் சொல்ல தெளிவா புரியும். ஆள் இருக்கா? கருவி. வாளால் வெட்டினான், வேளால் குத்தினான். வாள், வேல் என்பது கருவியா? ஆளை விட்டுட்டு ஆளுக்கு வாங்க, சின்ன டிஃபரெண்ட். கருத்தாவ மாறிடும். வாளான் வெட்டினான், வேளான் குத்தினான். வாளால், வேளால் என்பது கருவி. வாளான், வாழை கையில வச்சிருக்கிறவன். வேளான், வேல கையில வச்சிருக்கிறவன். அப்ப வாளால் வெட்டினான், வேளால் குத்தினான், கருவி பொருள். வாளான் வெட்டினான், வேளான் குத்தினான், கருத்தா. அர்த்தம் புரியுதா? அடுத்த ரெண்டு உடனிகழ்ச்சி பொருள். இந்த ஒடு, ஓடு, உடன், இதெல்லாம் உடனிகழ்ச்சி பொருள். ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்களோட உடன்படுத்தி சொல்வது. புரியுதுலையா? இங்க வருங்க. ஆசிரியரோடு மாணவர் வந்தார், ஒடு. அரசனோடு அமைச்சன் வந்தான், ஓடு. ஆசிரியரோடு மாணாக்கர் வந்தார், அரசனோடு அமைச்சன் வந்தான், தாய் உடன் மகள் வந்தான். அர்த்தம் புரியுதா? அந்த ஒடு, ஓடு, உடன் என்பதெல்லாம் உடனிகழ்ச்சி பொருளுக்கு வரக்கூடிய உருவுகள். அப்ப நல்லா கவனிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆள், ஆண், ஒடு, ஓடு என்ற 4 உருவுகளும் கொண்டு வைத்து உடன் கூட என்ற 4 சொல்லுருவுகளும் கருவி பொருள், கருத்தா பொருள், உடனிகழ்ச்சி பொருளில் வந்து தன் பொருளை உணர்த்தும். அர்த்தம் புரியுதா? இதுல உங்க புக்ல இன்னொரு விஷயம், இந்த உங்க புக்ல இருக்கு சொல்றேன். தாயோடு குழந்தை சென்றது, ஒடுவான் புக்ல இருக்கு. தாயோடு குழந்தை சென்றது, ஒடு. அரசு அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர், அமைச்சரோடு வரும். தாயோடு மகன் சென்றான் வரலாம், தந்தையோடு மகன் வந்தான். ஒடு, ஓடு, உடன், உடனிகழ்ச்சி எந்த பொருள் தான் சொல்லிக்கலாம். புரியுது இல்லையா? ஏன்னா மூணுமே ஒருவரை ஒரு ஆளோட உடன்படுத்தி சொல்றதுதானே. இவங்களோட அவங்க வந்தாங்க, அவங்களோட இவங்க போனாங்க, அப்படி வர்ற எந்த வார்த்தையும் பயன்படுத்திக்கலாம். புரியுது? தாயோடு மகன் சென்றான், தந்தையோடு மகன் சென்றான், ஒடு, ஓடு, உடன். ஓகேவா? இதுல உங்களுக்கு அந்த பொருள் மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்கல்ல. என்னென்ன பொருள்? கருவி பொருள், கருத்தா பொருள், உடனிகழ்ச்சி பொருள் உண்டு இல்லையா? இதுல எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டாஸ் அவங்க கொடுக்குறாங்க. புக்ல இருக்கிறனால உங்களுக்கு அப்டேட் பண்ணி சொல்றேன். தமிழ்ல எப்பயுமே கருவியை 2ஆ பிரிக்கணுமா? நீங்க இப்படி எழுதிருப்பீங்கல்ல, அப்ப கீழே எழுதிருக்கும். ஒண்ணு முதற் கருவி, துணை கருவி. கருவி நீங்க மேல எழுதிருப்பீங்கல்ல, கீழே முதற் கருவி, துணை கருவி. நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் முதற் கருவி இருக்கு, துணை கருவி இருக்கு. இப்ப பானை,
பானைக்கு எது முதற்கருவி, எது துணை கருவி? என்ன இருந்தா பானை செய்ய முடியும்? அப்ப மண்ணு தான் முதற்கருவி. ஆனா மண் இருந்தா பானை வந்துருமா? அதுக்கு என்ன வேணும்? சக்கரை வேணுமா? தண்ணி வேணுமா? அந்த பானை செய்யறதுக்கு ஆள் வேணும். திட்ட மாதிரி ஆளுகளை கூப்பிட்டு வரணும். அந்த மண்ணை குடமா மாத்துறது எது? சக்கரை மாதிரி இருக்கும். அது பேர் என்ன? அந்த கருவிதான் என்ன கருவி? பார்க்க சக்கரை மாதிரி இருக்கும். அதை வச்சுதானே அதை சுத்த 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 அப்படியே கையில வடைஞ்சு அந்த பானை உருவாகும். அது பேர் என்ன? புரியல? பழைய சக்கரை, பழைய வண்டி சக்கரம். மண்ணை குடமாக திரிக்குதா? மண்ணை குடமாக திரிப்பதால் அதன் பெயர் திரிகை. திரிகை. ஆனா தானியங்களை போட்டு அப்படி திருகுறாங்களா, அது பேரு திருவை. திருவைனா திரிச்சு அந்த மேலுக்கு பருப்பை உடைச்சுல பருப்பு எடுக்கு திருவை. இது திரிகை. திரிகை. அப்ப மண்ணு முதற்கருவி, திரிகை துணை கருவி. இது ரெண்டு இருந்தா தான் அந்த பானையே வரும். கருவினா முதற்கருவி இருக்கும், துணை கருவி. சரி, இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இப்போ ஒரு கருவி புத்தகம். புத்தகத்துக்கு எது முதற்கருவி, எது துணை கருவி? புக்கு எப்படி உருவாகும்? ஆமா, மரத்துல இருந்து பேப்பர் செய்வாங்களா? சரி, அதுக்கு மரம்னா எப்படி? பேப்பர் மரத்துல இருந்து வரதான் விட்டுருங்க. தாள். தாள் என்பது முதற்கருவி. அதுக்கு எழுதுகோலோ அச்சுக்கருவியோ அதுக்கு அர்த்தம் புரியுதா? அப்ப எந்த ஒரு பொருளுக்கும் முதற்கருவி துணை கருவி இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டா கருவி பொருள் எத்தனை வகைப்படும்னா முதற்கருவி துணை கருவி. கருத்தா இருக்கான ஒரு செயலை செய்யறவன் அவனும் ரெண்டு வகை. ஒண்ணு இயற்றுதல் கருத்தா, மற்றொன்று ஏவுதல் கருத்தா. படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? புக்ல வாசிருக்கீங்களா? அப்படி இயற்றுதல் கருத்தா அப்படி யாரும் போடுங்க. நான் அதுதான் கொஞ்சம் கட்டம்லாம் கொஞ்சம் பெருசா போடணும். இயற்றுதல் கருத்தா, ஏவுதல் கருத்தா. அதை முடிக்கிறப்ப ஒரு யாரு கீழே போட சொன்னா நீங்களே போட்டீங்களா? அது கூட நீங்க எக்ஸஸா எழுதணும்னா அப்புறம் அது என்ன ஆயிடும்? அது குழப்பம் ஆயிடும். ஏன்னா நம்ம இவ்வளவு டீட்டெயிலா ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கிறப்ப அதை நீங்க யூனிக்கா எழுதி வச்சீங்கன்னா புரியாது. இன்னைக்கு ஓகே, 10 நாள் கழிச்சு எடுத்து பார்த்தா நம்ம தான் எழுதணுமா, நமக்கே சந்தேகமா இருக்கும். புரியலையா? சரி, இப்ப சொல்லுங்க, ஒரு விஷயத்தை தானே செஞ்சா இயற்றுதல் கருத்தா. இங்க பாருங்க, சேக்கிழார் பெரிய புராணத்தை சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. இப்ப சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. பெரிய புராணத்தை இயற்றுறது யாரு? இவரே தானே செஞ்சாரு. இது இயற்றுதல் கருத்தா. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. இப்ப கல்லணை கட்டினது யாரு? கொத்தனார். சொன்னது யாரு? கரிகாலன். புரியுதா? புரியல? இவரே போயா கல் எடுத்து வச்சு கட்டியிருப்பாரு. அப்ப தானே ஒரு வினையை செஞ்சா அது இயற்றுதல். அடுத்தவங்களை சொல்லி அந்த வினையை செய்ய வச்சா ஏவுதல். அர்த்தம் புரியுதா? புரியுதா? அப்ப இயற்றுதல் கருத்தா மீன்ஸ் சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. ஏவுதல் கருத்தா மீன்ஸ் கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? நீங்க இதுக்கப்புறம் இதுக்கு மேல நீங்க தொல்காப்பியரை தோண்டி எடுத்தாலும் முடியாது. நீங்க அவரை தோண்டி கூட்டு வந்தாலும் முடியாது. புரியுதுலையா? எனவே ஒரு மணி நேரம் தூங்காம நினைச்சுக்கங்க. புரியுதுலையா? ஓகேவா? இப்ப வேற்றுமை ஆள் ஆண் ஒடு ஓடு என்பது உருவு, வைத்து கொண்டு உடன் கூட என்பது சொல்லுருவு, கருவி பொருள், கருத்தா பொருள், உடனிகழ்ச்சி பொருளில் வந்து மூன்றாம் வேற்றுமை தன் பொருளை உணர்த்தும். ஒருவேளை மூன்றாம் வேற்றுமையில் இடம்பெறும் கருவி பொருள்களின் எண்ணிக்கை 2. முதற்கருவி, துணை. மூன்றாம் வேற்றுமையில் இடம்பெறும் கருத்தா பொருட்களின் வகைகள் 2. இயற்றுதல் கருத்தா, ஏவுதல். புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான். வேற ஏதாவது ரொம்ப கொஸ்டின் வராது. இதான் வரும். எதுக்கு மேடம் கொஸ்டின் எழுதணும்? அது தெரியுமே. ஒண்ணு இல்லைங்க, மூன்றாம் வேற்றுமைக்குள்ள இருக்கிற கருவி பொருள் எத்தனை வகைப்படும், மூன்றாம் வேற்றுமைக்குள்ள கருத்தா பொருள் எத்தனை வகைப்படும், அவ்வளவுதான். நீ கேட்கிறேன்னு சொல்லுங்க, நானே கேட்கிறேன். இப்ப என்ன
அது ஒரு பெரிய விஷயம், அது எழுதுறது அவசியம் இல்லை. ஓகேவா? இப்ப கீழே கோடு போட்டு முடிச்சது. இப்ப எத்தனாவது வேற்றுமை? ரொம்ப ரொம்ப கண்டிப்பா கொஸ்டின் வரும்னா நான்காம் வேற்றுமை எடுக்கிற ஆசிரியர் நான்காம் வேற்றுமைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பான். ஏன்னா நிறைய இடத்துல இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நான்காம் வேற்றுமை யூஸ் ஆகும். வேற்றுமை எத்தனை? நான்காம் வேற்றுமை. மொத்த வேற்றுமை எடுத்துக்கிட்டீங்களா? சூப்பர். உருவு என்ன? ஒன்னே ஒண்ணு, கு. நான்காம் வேற்றுமை போட்டு உருவு போட்டுக்கோங்க, கு. நம்ம நார்மலா ஐயா கு என்னதுக்குன்னு பார்த்தோம். கு நான்காம் வேற்றுமையினுடைய சொல்லுருவு ஆக, பொருட்டு, நிமித்தம். இதுவாக செய்தால் அதன் பொருட்டு நடந்தது, இதன் நிமித்தம் நிகழ்ந்தது அப்படி சொல்றோம் இல்லையா? ஆக, பொருட்டு, நிமித்தம். அப்ப நான்காம் வேற்றுமை உருவு என்னது? கு, ஆக, பொருட்டு, எத்தனை சொல்லுருவு? இது ரிப்பீட்டட் क्वेश्चन டிஎன்பிஎஸ்சி டெக்ல திரும்ப 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 ஆக, பொருட்டு, நிமித்தம் என்ற சொல்லுருவுகளை கொண்ட வேற்றுமை எது? அடிக்கடி கேட்டே இருப்பான். நான்காம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை. அப்ப ஆன்சர் நான்காம் வேற்றுமை. சொல்றது புரியுது இல்லையா? ஏன்னா லாஸ்ட் டைம் குரூப் 4ல கூட கேட்டாங்க. புரியுதுல? லாஸ்ட் குரூப் 4 क्वेश्चनல கூட நான்காம் வேற்றுமை தான் வந்துச்சு. இது என்னென்ன பொருள்ல வரணும்? ஓகேவா? நம்ம நார்மலா தொல்காப்பியத்துல உறவு பகைப்படை நட்பு தகுதி பொருட்கள் இருக்கும். இங்க உங்களுக்கு அதை மாத்தி வச்சிருப்பான். கொடைப்படை நட்பு தகுதி அந்த மாதிரி பொருட்டு முறையில் மனப்பாடம் பண்ண முடியாது. சரி, நான் சொல்ற மாதிரி எழுதிங்க. ஓகேவா? உறவு, உறவுன்னா என்னது? முறை, ரிலேஷன்ஷிப். உறவு, பகை, கொடை, நட்பு, தகுதி, பொருட்டு, அதுவாதல், எல்லை. நான் உங்களை எழுதுறேன், நீங்க கமா கமாவா போட்டு எழுதிக்கங்க. ஆமா, இது வேற எழுதுறது பயமா இருக்கு. உறவு, உறவுனா ரிலேஷன்ஷிப். பிராக்கெட்ல என்ன போட்டுக்கோம்? முறை. உறவு, பகை, கொடை, நட்பு, தகுதி, பொருட்டு, அதுவாதல், எல்லை. இப்ப நல்லா கவனிங்க. எங்க கு என்கிற வேற்றுமை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா, சில பேர் கேட்பாங்க, சார் இது என்ன யூஸ்? படிக்கிறமே என்ன பயனே தெரியாம இதுக்கு உருவு என்ன சொல்லுரு எதுக்கு என்ன அப்படி படிக்கிறோம்ல. சில நேரம் வேற்றுமைகளை கண்டுபிடிக்க வேண்டி வரும். வேற்றுமை தொகை கண்டுபிடிக்கிறப்ப இதுக்குள்ள என்ன உறுப்பு மறைஞ்சிருக்குன்னு கேட்பாங்க. நமக்கு சில இடத்துல என்ன ஆகும்னா, ஒரே சொல்லுக்குள்ள 4-5 உறுப்பு வரும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்களேன், கந்தன் மகன் இடையில என்ன உறுப்பு மறைஞ்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கந்தனின் மகன். வேற கந்தனுக்கு மகன், கந்தனது மகன். இப்போ 4க்கு வருது, 5க்கு வருது, 6க்கு வருது. கந்தனுக்கு மகன் சொல்லலாம், கந்தனது மகன் சொல்லலாம், கந்தனின் மகன் சொல்லலாம். மூணுமே கந்து தானே? கந்தன் மகனா கந்தனுக்கு மகன், கந்தனின் மகன், கந்தனது மகன். அப்ப என்ன போடுவீங்க? 4ஆம் 5ஆம் 6ஆம் வேற்றுமை தொகை என்ன போடுவீங்க? ஏதோ ஒண்ணுதான் வரும். இப்ப கந்தன் யாரு? அப்பா. மகன் யாரு? இவன் பையன். இவன் 2 பேருக்கு இருக்கிற தொடர்பு என்ன? ரிலேஷன்ஷிப். உறவை குறித்தால் எத்தனை வேற்றுமை பயன்படுத்தலாம்? 4. அப்ப கந்தனின் மகன் 5 தப்பு, கந்தனது மகன் 6 தப்பு, கந்தனுக்கு மகன். ஆன்சர் 4ஆம் வேற்றுமை தொகை. இத புரிஞ்சுக்கணும்னா இந்த பொருள் தெரியும். புரியுதா? ஏன்னா இது என்ன யூஸ்னே தெரியாம படிக்கிறோம்ல. சரி, எதுக்குன்னே தெரியாம இது விட்டு சிலபஸ்ல வச்சு விட்டுருக்காங்க. இதை பத்தி நமக்கு ஒரு குழப்பம் வருமே. சில இடங்கள்ல வார்த்தைகளுக்கு இடையில இருக்கிற உருவுகளை நமக்கு கண்டுபிடிக்க முடியல. பல உருவுகளுக்கு அந்த சொல் பொருந்தி வருகிற ஒரு உருவ மயக்கமாக இருக்கு. அப்படின்ற பட்சத்துல இந்த சொல்லுக்கு இந்த உருவு தான் வரும் அப்படின்றத கட்டாயம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக அதனுடைய பொருள் படிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அர்த்தம் புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, உறவு கந்தன் மகன், கந்தனுக்கு மகன். பகை, எலிக்கு பகை பூனை. எலிக்கு கூ வருதா? அது என்னது? கொடை. இரவலருக்கு ஈந்தான், அவனுக்கு கொடுத்தான்.
புரியுது இல்லையா? அந்த இரவலருக்கு கூ. அடுத்தது பாருங்க, நட்பு. கோப்பெருஞ்சோழனுக்கு நண்பன் பிசிராந்தையா. என்ன அதுல டவுட்? அதே டவுட் ஆகுறீங்க. அவ்வைக்கு நண்பன், அவ்வைக்கு நண்பன் அதியமா. நீங்க உண்மையிலே கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையா பார்த்துக்கிட்டதே கிடையாது. இப்படி ஒரு அரசன் இருக்கான்னு எனக்கு தெரியும், இப்படி ஒரு புலவன் இருக்கான்னு எனக்கு தெரியும். அவர் 2 பேருக்கு உள்ள அன்பு ஒருவரும் அவர் பார்த்துக்கிட்டதே கிடையாது. ஆனா மனமொத்த நண்பர்கள். கோப்பெருஞ்சோழன் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே தானும் வழக்கிருந்து உண்ணா நோன்பிருந்து உயிர் தொடர்ந்தார் பிசிராந்தையார். உங்களுக்கு புரியுதா? பார்த்துக்கிட்டது இல்லை. எப்படி சார் ஃப்ரெண்டு? பேஸ்புக் ஃப்ரெண்டா, வாட்ஸ்அப் ஃப்ரெண்டா? அப்ப எங்க இருந்துச்சு அதெல்லாம்? இப்படி ஒரு புலவர் இருக்கு, அவன் கேள்விப்பட்டான். இவன் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்ச விடுற இவனும் உயிர் நீத்தான். அப்ப ஒத்த உணர்வு இருக்குல்ல. வள்ளுவர் எழுதுனாங்க என்னது? உணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும்னா. பார்த்து பழகி பேசி இருக்கணும் நட்புக்கு தேவையில்லை. ஒத்த உணர்வு இருந்தா எங்க இருந்தாலும் அது நட்பு தான். அர்த்தம் புரியுதா? அதனால இன்னைக்கு ஆண் ஆண் நட்புக்கு உதாரணம் கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார். ஆண் பெண் நட்புக்கு உதாரணம் அதியமான அவ்வை. நீங்க உண்மையிலே புறநானூற்றை படிச்சு பார்த்தா அவ்வை அதியமானுடைய நட்பு போல நட்பே இருக்கு. நீங்க உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு ஆண் பெண் நட்பை எவ்வளவு கொச்சைப்படுத்துவாங்க உண்டா இல்லையா? அது எந்த காலம்? சங்க காலம். அப்ப அந்த வாய் எப்படி பேசி 80 வாய் எப்படி பேசிருக்கோம். 60+ பருப்பாங்க. 60+ பார்ட்டியா விட்டீங்கன்னா அல்லது பல ஊர்ல சிசிடிவி கேமரா பல ஊர்ல நவீன சிசிடிவி கேமரா யாருடா சார்? உண்மை. நீங்க ஒண்ணு எங்க ஏரியாலாம் பல பாட்டி இருக்காங்க. நீங்க யாராவது ஒரு ஆள் அந்த தெருக்குள்ள ஏதோ ஒரு பைய கொண்டு போயிட்டாருன்னா ஸ்மெல்லிங் சென்சார் இருக்கு. ஸ்மெல் பண்ணி அதை என்ன கண்டுபிடிச்சு பாத்தியா? பொரோட்டா போதும், பாத்தியா ஆப்பிள் பழம், பாத்தியா கேக்கு. எப்படி தெரியும்? தெரியும் சார். அப்ப என்னது அடுத்த அது அலர் அம்பல் தூக்குவது சங்காலத்துடைய வழக்கம். ஒன்னு சொல்றது புரியுதா? ஆனால் இவன் அரசன், அந்த அம்மா புலவர். அப்ப எவ்வளவு கொச்சைப்படுத்தி இருப்பா சார். நீ ஔவையாரை அதனாலதான் பாட்டின்னா. அவ்வை பாட்டி கிடையாது. அவ்வை 30 முதல் 35 வயதுக்குள்ள ஒரு 35 வயசு தான். புரியுது இல்லையா? ஏன் சொன்னா வயதா அறிவால் முதிர்ந்த ஒருவனை வயதால் முதிர்ந்தவளாக காமிச்சான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? புறநானூற்றில் அதியமான் அவ்வை பாட்டு பாடுறான். பாட்டு போனா அதியமானுக்கு அப்படியே ஒரு மகிழ்ச்சி. நேரா போனா அவ்வை தலைவர் தடவி கொடுத்தான். அவ்வை தலைவர் தடவி கொடுத்தான். அவன் பாட்டால நான் இன்பம் பெற்றேன். புரியுது இல்லையா? ஒரு 35 வயசு பெண் அவ பாடினா அதியமான் போய் தலையிட்டு. இப்ப என்ன சொல்லுங்க தம்பி? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணா இந்த வசை சொல் வந்துடக்கூடாது, தமிழுக்கு ஒரு பழி நேரக்கூடாது. மாத்தினா அவ்வை பாட்டி. 60 வயசு பாட்டி அதியமான் தலைவி கொடுத்தா. நல்லா பாரு, சூப்பர். நம்ம சொல்றோம்ல, நம்ம தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க மாட்டோம்ல. அப்ப தமிழ் அந்த தகுதி அவைக்கு பெற்றுக் கொடுத்தது. நீங்க ஒரு வீட்டுக்கு ஒரு நாள் போலாம், 2 நாள் போலாம். 10வது நாள் அந்த வீட்டுல உபசரிப்பு எப்படி இருக்கு தெரியுமா? 3வது நாள் விடுங்க. முதல் நாள் கறி சோறு போடுவாங்க. 2வது நாள் பழைய நேற்று வச்ச பழைய கறி குழம்பு கொஞ்சம் சாம்பார் ஊற்றுவோம். 3வது நாள் போனீங்கன்னா ரசம் சோறு. 4வது நாள் தயிர் சோறு. 5வது நாள் முதல் நாள் ஊற்றுற பழைய சோறு. புரியுது இல்லையா? 4வது நாள் 5வது நாள் கேட்போம். 6வது நாள் நாங்க எங்க வீட்டுல விரதம். ஆட்டோமேட்டிக்கா அந்த அளவு போவான்னு பாப்பா போறேன். இப்ப இந்த உணவின் திரிவு மாறும்ல. முதல் நாள் கண்டுபிடிச்ச உபசரிப்பு இந்த உபசரிப்பு 10வது நாள் இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. ஏதோ ஒரு மாற்றம் இருக்குல்ல. முதல் நாள் சாப்பிட்ட சாப்பாடுக்கும் 10வது அவ்வை சொன்னா, நீ ஒரு வீடா இருந்தா ஒரு நாளைக்கு போலாம், பல நாளைக்கு போலாம். ஆனா அதிகமான அவைக்கு நான் டெய்லியும் போவேன். உனக்கு புரியுதா? ஆனால் முதல் நாள் எனக்கு என்ன உபசரிப்பை செய்தானோ அதே உபசரிப்பை முறை மாறாமல் செய்கிறவன் யாரு? அதியமான். 10வது நாளும் 50வது நாளும் 100வது நாளும் 150வது நாளும். புரியுதா? அவை சும்மா இருக்க மாட்டேன். இவன் மட்டும் போக மாட்டான். 10 பெண்கள் கூப்பிட்டு வா, நான் சொன்னா அதிகமாக சோறு போடுவான். வாங்க, நாங்க நேம் கூட வாங்க, நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பல புலவர்களையும் அழைத்து கொண்டு போவார். அதிகமாக இருந்துபட்ட போது அவை பாடின பாட்டு இருக்கு. ஒரு நாள் செல்லலாம், பல நாள் செல்லலாம், பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் தலைநாளன்னு விரிப்பினும் மாதம்.
பல நாள் பல புலவர்கள் அழைத்துக் கொண்டு போனாலும் கூட தலைநாள் எனக்கு என்ன உபசரிப்பை செய்தானோ அதே உபசரிப்பை முறை மாறாமல் செய்வன் யாரு? அதியமான். சாப்பிட்டு முடிப்பானா? அப்படி உள்ள போன அவைக்கு முதல்ல என்ன கொடுப்பாங்களா? வெல்கம் ட்ரிங்க். என்னது? போறீங்க போற என்ன கொடுப்பாங்க? தமிழர்ல தண்ணி. கொஞ்சம் வசதியான வீடா இருந்தா ஜூஸ் ஏதாவது கொடுப்பாங்கல்ல. அவை அப்படி உள்ள போன அதிகமான தூரத்திலிருந்து பாப்பா அவை அவைக்குள்ள வர்றான்னு தெரிஞ்ச உடனே கல் கொண்டு சொல்றாங்க. வெல்கம் ட்ரிங்க் என்னது? கல்லு பனைமரத்தின் போதை வஸ்து இல்ல, தூய பனைமரத்தின் அது கல்லு. அது இப்ப சங்க காலத்தினுடைய பானம். அவ எழுதுறா தன்னுடைய நூல்ல, சிறிய பெரினே எமக்கியும் மண்ணே. கொஞ்சோன்னு உன்னுடைய அவையில கல் இருந்தா அதை எனக்கு மட்டும் கொடுத்து மகிழ்ந்த. பெரிய பெரினே யாம்பாட மகிழ்ந்தும் மண்ணே. நிறைய கல் கிடைச்சா எல்லாருக்கும் கொடுத்து எனக்கும் கொடுத்து என்னை பாட சொல்லி மகிழ்ந்த. அர்த்தம் புரியுதா? கல் சாப்பிட்ட பிறகு ஊன் கலந்த உணவு, கறி சோறு, அது வெள்ள சோறுல கறியை போட்டு அப்படி பரட்டினா என்னது? அதுக்கு பேரு ஊன் துவை அடிசி. கிட்டத்தட்ட தமிழ்ல பிரியாணி. நம்ம ஒரு பிரியாணி, அந்த பிரியாணிக்கு பேரு என்னது? ஊன் துவை அடிசி. அதிகமான அவ்வையை கூப்பிடுவானா, அவ்வை போகுமா சாப்பிட. எங்க போறேன்னா சாப்பிட, என் பக்கத்துல உட்காரு. இங்கெல்லாம் இங்க உட்காருனா அதிகமான பக்கத்துல அவ்வை உட்கார்ந்துக்குமா. அதிகமானுடைய இலையில விழுகிற பீஸ் நல்லெலும்பு, அப்புறம் என்னது போட்டி, ஈரல் எல்லாம் எடுத்து அவைக்கு வைத்த செய்தியை போனா நீங்க வியந்து போயிருக்கீங்க. யாருக்கு அந்த குணம் இருக்கு தெரியுமா? தான் பையனோ பொண்ணோ தான் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டா அப்பா செய்வாரு. அப்பா செய்வாரு. அவருக்கு சாப்பிடலாம், அந்தாலும் சாப்பிட மனசு இல்லாமையா சாப்பிட்டுருப்பாரு. அவருக்கு சாப்பிடணும் தோணும், தான் சாப்பிடாத தன் பிள்ளை சாப்பிடணும், உடனே எடுத்து. அப்ப பெற்ற தந்தை தன் குழந்தை எப்படி பாவிப்பானோ அதை போல அதிகமாக என்ன பண்றான்? அவையை காத்து கொண்டான். அவளே எழுதுறான், என்போடு தடிபடு வழியெல்லாம் எமக்கியும் மண்ணே. உன்னைய பக்கத்துல உட்கார வச்சுக்குவ, நடுவுல எலும்பு சுற்றி கொழுப்பு பொருந்தி இறைச்சி, அதெல்லாம் நீ எனக்காகவே கொடுத்துருவ. அப்ப அப்படியே என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? நடுவுல எலும்பா சுற்றி கொழுப்பு பொருந்தி இறைச்சி. அப்ப என்னது? லெக் பீஸ். பொருளாதாரத்தில் லெக் பீஸ் பொருளாதாரத்தில் லெக் பீஸ். சார் உண்மை என்ன தெரியுமா? தமிழருடைய பாரம்பரியம் அசைவத்தின் பாரம்பரியம். அசைவம், நம்ம சைவம் கிடையாது. புரியுதுலையா? இந்த பற்களே கூர்முனை கொண்ட பற்கள் இருக்குல்ல 4, அது தசையை கிழித்து உண்பதற்கான அமைப்பு தான். புரியுதுலையா? அதிகமானுடைய அவையில் புலவர்கள் சாப்பிட்டு 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 கொல்லன் உலைக்களத்தில் படை கருவிகள் எப்படி மழுங்கி இருக்குமோ அது மாதிரி அவர்கள் பற்கள் மழுங்கி. உங்களுக்கு புரியுதா? தசையும் இறைச்சியும் மென்று மென்னு மென்னு கொல்லன் உலைக்களத்தில் கிடந்த வடைக்கருவிகள் மாதிரி மென்னு மென்னு இறைச்சியை தின்று தின்று அவர்கள் பற்கள் முனைமழுங்கி இருந்துச்சு. அதே அப்ப எழுதலாம். அப்ப அவன் எவ்வளவு கவனிச்சிருப்பான் கூட இருக்கிறவங்கள, உபசரிப்பு செய்திருப்பான். ஒன்று இல்லையா? ஆமாதானே? அப்ப ஆண் பெண் நட்புக்கு உதாரணத்தை தாண்டி இன்னைக்கு அவருடைய விருந்தோம்பல் பெண் கரிகால வளவன் தன்னை நாடி வந்த புலவர்களுக்கும் அரசருக்கும் பெரும்பொருளை கொடுத்து அவர்கள் ஆடை கொடுத்து உடுக்க செய்து அவர்களை சாப்பிட வச்சு 7 அடி நடந்து சென்று வழி அனுப்புவார். 7 அடி நடந்து போய் அவங்களை வழி அனுப்பாரு. அது தமிழருடைய மரபு. இப்பெல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்து போயிட்டு வாங்க, அது மரபு இல்லை. வரவேற்கும் போதும் வழி அனுப்பும் போதும் 7 அடி நடந்து செல்வது தமிழருடைய மரபு. புரியுது இல்லையா? அப்ப கொடைத்தன்மை அப்படின்னா அந்த இடத்துல கொடைக்கு, உறவுக்கு, பகைக்கு, நட்புக்கு. அடுத்து பாருங்க தகுதி. ஒருவருடைய தகுதியை மற்றவருக்கு சொல்றது. இவங்க தகுதி கவிதைக்கு அழகு கற்பனை, கவிதைக்கு அழகு கற்பனை. அப்ப ஒரு பொருளுக்கான தகுதியை சொல்லும் போது கூ பயன்படுத்துவோம். அதுவாதல் தயிருக்கு பால் வாங்கினான். ஒரு பொருள் இன்னொரு பொருளா மாறு. பால் தான் என்னவா மாறும்? தயிரா. அப்ப தயிருக்கு பால் வாங்கினான். பொறிக்கு நெல் வாங்கினான். ஏன்னா நெல்லு தான் என்னவா மாறும்? பொரியா. அப்ப அதுவாதல். அடுத்து கீழே பாருங்க, பொருட்டு தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். எதன் பொருட்டு பாடுபட்டார்? தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டார். அடுத்தது முறை. அது செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி தான் இளங்கோவடிகள். அதே மாதிரி எல்லை. தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். அப்ப நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கா, உறவு. செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. இரண்டாவது என்னது? பகை. புகை மனிதனுக்கு பகை. அடுத்து என்னது? கொடை. கொடை என்பது முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. அடுத்து என்னது? நட்பு. கபிலருக்கு நண்பர் பரணர். அடுத்து என்னது?
கவிதை, கவிதைக்கு அழகு கற்பனை. அடுத்து என்னது? பொருட்டு, தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். அடுத்து என்னது? அதுவாதல், தயிருக்கு பால் வாங்கினார். அடுத்து என்னது? எல்லை, தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். அடுத்து உரைதான், உறவு. ரெண்டு தான், உரைநாடும் உறவுனாலும். அப்ப நல்லா கவனிங்க, பல இடத்துல உவமையை பார்க்கும்போது பொருள் மாற்றம் ஏற்படுது அப்படின்னா இந்த பொருளை வச்சுதான் நடுவுல எந்த வேற்றுமை வரும்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்குதான் இந்த பொருள் ரொம்ப முக்கியம். அப்ப நான்காம் வேற்றுமை உருபு கூ மட்டும் ஆக பொருட்டு நிமித்தம் என்பது அதன் சொல்லுருவு உறவு, பகை, கொடை, நட்பு, தகுதி, பொருட்டு, அதுவாதல், எல்லை ஆகிய 8 பொருட்களில் வந்து நான்காம் வேற்றுமை உருவு தன் பொருளை உணர்த்தும். இப்ப கொஸ்டின், நான்காம் வேற்றுமை உருவ வரும் பொருள்களின் எண்ணிக்கை 6, 3, 4, 8. அப்ப ஆன்சர் கீழ்கண்டவற்றுள் நான்காம் வேற்றுமை உருவில் இடம்பெறாத பொருள் எது? ஆப்ஷன் ஏ பொருட்டு பொருள், ஆப்ஷன் பி நட்பு பொருள், ஆப்ஷன் சி அதுவாதல் பொருள், ஆப்ஷன் டி ஆக்கல் பொருள். ஏன் ஆக்கல் எங்க வரும்? அப்ப அந்த மாதிரி ஓகேவா? புரிஞ்சுச்சா? அப்ப அடுத்தது வாங்க, ஐந்தாம் வேற்றுமை இல்லும் இன்னும். இல்லும் இன்னும் எப்ப அப்படிதான் இருக்குமா? அப்ப மழை காலம் ரொம்ப சிரமம். அப்படியா? நான் வந்தாலும் மழை பெஞ்சிச்சு. இருந்து, நின்று, விட, காட்டிலும், பார்க்கிலும். உங்க புது புக்ல விட இருக்க, பழைய புக்ல இருக்கு, அதனால நான் சேர்த்தே மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? இருந்து, நின்று, விட, காட்டிலும், பார்க்கிலும். அப்ப இருந்து, நின்று, விட, காட்டிலும், பார்க்கிலும் என்கிற சொற்கள் என்னவாக வரும்? சொல்லுருவுகளாக வரும். அடுத்து இது என்னென்ன பொருள் வரும்? நீங்கள், ஒப்பு, நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. 4 பொருள் படிச்சிருக்கீங்களா? எங்க வாசிச்சிருக்கீங்களா புக்ல? ஒப்பு, நீங்கள், எல்லை, ஏது. எத்தனை பொருள்? பாருங்க, இந்த இல்லு இந்த இன்னு ரெண்டுக்கு சின்ன டிஃபரெண்ட். ஒண்ணு நீங்கள் பொருளை உணர்த்தும், ஒண்ணு ஒப்பு பொருளை உணர்த்தும். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், அவனின் சிறந்தவன் இவன், அவனில் சிறந்தவன் இவன். எது ஒற்றுமை, எது வேற்றுமை? எது ஒற்றுமை, எது வேற்றுமை? ரெண்டுமே இதுதான் வருது. நான் எழுதிக்கிறது இதேதான். அவனில் சிறந்தவன் இவன், அவங்களுக்குள்ள நல்ல பையன் இந்த பையன். அப்ப இவங்க இருந்து இவனை ஒற்றுமைப்படுது. அவனின் சிறந்தவன் இவன், அவங்களை எல்லாம் காட்டில் இவன் சிறந்தவன். இவங்களுக்குள்ள நல்லவன் இவன், அவங்க இருந்து ஒற்றுமைப்படுது. இவங்களை எல்லாம் காட்டில் இவன் ரொம்ப நல்லவன், அவங்க இருந்து இவனை வேறுபடுத்துறது. அவன் சின்ன வித்தியாசம், மைனூட்டான வேறுபாடுதான், பெரிய வேறுபாடுதான் இருக்கு. மலையின் வீழருவி, மலையின் வீழருவி, எனக்கு வித்தியாசம் சொல்லுங்க.
வித்தியாசம் சொல்லுங்க. இல்லுக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு பெரிய மலை. மலையில் வீழருவி இருக்கா? மலையில இருந்து மலையிலேயே, மலையில் வீழருவி, மலை மேல இருந்து மலையிலே விழுறாரு. மலையின் வீழருவி மலையில இருந்து கரையில விழுறாரு. இது இல்லு, இது இன்னு. அப்ப மலையில இருந்து மலையிலே விழுறருவி மலையில் வீழருவி, மலையில இருந்து தலையில விழுறருவி மலையின் வீழருவி. அப்ப இல்லுக்கும் இன்னுக்கும் சின்ன வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை தான் சொல்றாங்க. ஒப்பு பொருள்னா ஒற்றுமைப்படுத்துறது, நீக்கல் பொருள்னா வேற்றுமைப்படுத்துறது. உங்க புக்ல என்ன போட்டிருக்கான்னு பாருங்க. பாருங்க, நீங்கல் பொருள் தலையின் இழிந்த மயிர், தலையில இருந்து பிரிஞ்ச முடி, தலையின் இழிந்த மயிர் நீங்கல் பொருள். ஒப்பு பொருள் பாருங்க, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, பாம்போட கலர்ல ஒரு குட்டி. அப்ப பாம்பு மாதிரி அதோட கலர்ல ஒரு குட்டி. அப்ப ஒற்றுமை பொருள். அப்ப ஒரு பொருளை ஒற்றுமைப்படுத்துறது, ஒரு பொருளை வேற்றுமைப்படுத்துறது. அப்ப ஒப்பு நீங்கள். அடுத்து எல்லை பாருங்க, தமிழ்நாட்டின் கிழக்கு வங்க. ஏற்கனவே எல்லை பொருளை உணர்த்து வேற்றுமை என்ன சொல்லிருக்கோம்? 4. இப்ப எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேப்பா, எல்லை பொருளை உணர்த்தும் இரு வேற்றுமைகள் எவைன்னு கேட்டா 4 5. எல்லை பொருள் 4 வரும், 5 வரும். அடுத்து கவனிங்க, ஏது சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர். படிச்சிருக்கீங்களா காலமேக புலவர்? என்ன கவி? சிலேடை பாடுவதில் நல்லவர் காலமேக புலவர் சொல்றாங்க. காலமேக புலவர் என்ன கவி? தமிழ்ல ஆசு கவி. ஆசு கவி வீசு காலமேகம் என்று தமிழ் இலக்கியங்கள் அவனை புகழுது. காலமேக புலவருடைய இயற்பெயர் வரதர். ஐடியா படிச்சிருக்கீங்களா? வசை பாடுவதில் வல்லவர் காலமேகம். அடுத்தவங்களை திட்டி பாடுவதில் வல்லவர், அதனால வசை பாடுவதில் வல்லவர் காலமேகம். ஆனா நகைச்சுவையாக பாடுவார். நாகப்பட்டினத்துக்கு போயிருக்காரு, சாப்பாடு போட்டிருக்காங்க, சாப்பிட்டுருக்காரு. மறுநாள் கிளம்பி வந்தார். காலமேக புலவர்கிட்ட கேட்டாங்க, அந்த ஆசிரமத்துக்கு போனீங்களே, அங்க உங்களை நல்லா கவனிச்சாங்களா? அங்க உங்களுக்கு சாப்பாடு நல்லா போட்டாங்களா? புரியுது இல்லையா? உடனே சிறிதும் சரணம் இல்லாமல் பாட்டு பாடினாரு. கத்துக்கடல் சூழ் நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும், குத்தி உலையிட ஊரடங்கும், ஓரகப்பை அன்னம் இலையிட வெள்ளி இடம். அது சொன்னாரா? ஆமா. அது என்ன அர்த்தம்? அப்ப உங்களை கவனிச்சாங்களா அப்படின்னு கேட்டா, கத்துக்கடல் சூழ் நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும். சூரிய அஸ்தமனத்துலதான் அரிசியே வரும். குத்தி உலையிட ஊர் அடங்கும். அதை குத்தி அரிசியா மாத்தி உலையில போட்டா ஊரே தூங்கிடும். ஓரகப்பை அன்னம் இலையிட வெள்ளி இடும். வெள்ளி எப்ப இடும்? காலையில. காலையில ஓரகப்பை அன்னம் சோத்த இலையில போறதுக்குள்ள விடிவிலேயே இழந்துடும், விடிஞ்சிடும். அப்புறம் எடுத்து சாப்பிட. உங்களுக்கு புரியுதா? அப்ப ஒரு விஷயத்த கூட அவன் நகைச்சுவையாக பாடுவதில் அவன் நல்லவன். ஏன் அவனை ஆசு கவின்னு சொன்னான்? இம்மென்றால் 250 அம்பென்றால் 1000 பாட வல்லவர் தமிழ்ல. இம்முன்னு சொல்றதுக்குள்ள 250 பாட்டு படிக்கும், அம்முன்னு சொல்றதுக்குள்ள 1000 பாட்டு. அது படிக்க முடியுமா? முடியாதா? அப்படியே அப்படி சொன்னாங்க. அவ்வளவு விரைவா சொன்ன நிமிஷத்துல கவிதை பாடுவார். அப்ப ஆசு கவி காலமேக புலவர். பசை பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர். சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர். 3 கேள்வி வரும் அடிக்கடி. காலமேக புலவர் இயற்பெயர் வரதன். அவ்வளவுதான். அப்ப நல்லா கவனிங்க, 5ஆம் வேற்றுமை உருவு இன்னும் மீண்டும் இருந்து நின்ற விட காட்டிலும் பார்க்கலாம் என்ற சொல்லுவது பெற்று வரும். நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது ஆகிய பொருளை வந்து தன் பொருளை உணர்த்தும். படாச்சா? அடுத்த 6ஆம் வேற்றுமை. அடுத்தது 6ஆம் வேற்றுமை. வசைனா திட்டு, பழி. இசைனா புகழ். படிச்சீங்களா? 6ஆம் வேற்றுமை என்னென்ன? அது, ஆது, ஆ. என்ன சொல்லுங்க? அது, ஆது, ஆ. அப்ப அது, ஆது, ஆ என்பது சொல்லுருவு. படிக்கணும். உருவு, ஒரே ஒரு சொல்லுருவு.
என்னது? உடைய. அடிக்கடி கேட்பான். உடைய என்னும் சொல்லுருவை பெற்ற வேற்றுமை என்று கேட்டா ஆறாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை. இது என்னென்ன பொருள் வரும்? ஒரே பொருள். என்ன பொருள்? கிழமை பொருள். கிழமை என்றால் தமிழ்ல உரிமை. சரி, இன்னைக்கு என்ன கிழமை? நாளைக்கு என்ன கிழமை? ஏன் கிழமை? நாளுக்குரியது அப்படி வச்சுக்கலாமா? கிழமை என்றால் உரிமை. வெள்ளி என்கிற கோளுக்கு உரிமையான உகந்த நாள் இன்னைக்கு. சனி என்கிற கோளுக்கு உரிமையான உகந்த நாள் நாளைக்கு. அப்ப கிழமை என்றால் தமிழ்ல உரிமை. அது புரியுதா? நீங்க சங்க இலக்கியத்துல தலைவன் தலைவின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க சங்க இலக்கிய பூந்தொகை இலக்கியம் படிக்கிறீங்கல்ல, அங்க கிழவன் கிழக்கின்னு எழுதுவான். நான் அறுதி பாட்டி தாத்தாவுமாக பொருள்ல அது என்னன்னா, கிழவன் என்றால் அன்பிற்கு உரிமையானவன், கிழத்தி என்றால் அன்பிற்கு உரிமையானவள். நீங்க நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள அதிக லேண்ட் வச்சிருப்பாங்க, நிறைய நிலம். அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க ஊர்ல ஒரு நிலக்கிழாரா இருக்காரு, எங்க ஊர்ல ஒரு நிலக்கிழாரு. நிலக்கிழார்னா அந்த ஊருக்குள்ள அதிக நிலங்களுக்கு உரிமையானவங்க, நிறைய லேண்ட் அவர் வச்சிருக்கிறாரு அப்படி அர்த்தம். சொல்லு புரியுதா? புரியுதா? அப்ப கிழமை மீன்ஸ் தமிழ்ல உரிமை. நல்ல கவனிங்க. இந்த கிழமை பொருள் தமிழ்ல இரண்டு வகைப்படும். ஒன்று தற்கிழமை, மற்றொன்று பிரிதின் கிழமை. எப்படி நம்ம கருவி கருத்தா ரெண்டா பிரிச்சு பார்த்தோம்ல, அது மாதிரி கீழே ரெண்டா ஆரம்பம் போடுறோம். தற்கிழமை, இல்ல சரி விட்டுருங்க. கிழமை பொருள் ரெண்டுல ஒரு புக்ல மென்ஷன் பண்ணல, பழைய புக்ல இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிறீங்களா? ஒண்ணு இல்ல, தற்கிழமை பிரிதின் கிழமைனா ஒண்ணு இல்ல, எனக்கு சொந்தமானது ஆனா என்னை விட்டு எப்பயுமே பிரிஞ்சு போகாது அப்படின்னா அது எனக்கு தற்கிழமை. எக்ஸாம்பிள், என் தலை, எனது தலை. என் கை, எனது கை. புரியுது இல்லையா? ஆனா பாருங்க, எனக்கு சொந்தமானதுதான் ஆனா என்னை விட்டு அது எப்பனாலும் பிரிஞ்சு போகும் அப்படின்னா அது பிரிதின் கிழமை. ஆமா தானே? என் வீடு, எனது வீடு. ஆனா வீட்டை விட்டு நான் எப்பனாலும் வரலாம். வீட்டோட கிளம்பி வரணுமா நீலகிரிக்கு? இல்ல. அப்ப என் புத்தகம், எனது புத்தகம். புத்தகத்தை நான் எப்பனாலும் என்ன பண்ணலாம்? வச்சுட்டு வரலாம். உண்டா இல்லையா? அப்ப என்னோட தொடர்பு இருக்கிறது தற்கிழமை, என்னோட தொடர்பு இல்லாத, தொடர்புனா பிரிகிறது, பிரிக்க முடியாது. அப்ப ஏற்றிருந்து பிரிக்க முடியாத உரிமை உடைய பொருள் தற்கிழமை. என்னை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய உரிமை உடையது பிரிதின் கிழமை. அர்த்தம் புரியுதா? உடையன் இருக்கா? இங்க பாருங்க, என் புத்தகம், எனது புத்தகம், என்னுடைய புத்தகம். புரியுது இல்லையா? இந்த உடையன் வரும்போது லாஸ்ட் ஆ வந்துடும். ஆது என்ற வார்த்தை இன்னைக்கு தமிழ்ல பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல ரெண்டு பன்மை பொருள் வந்து ஆது சொல்லுவாங்க. என் தலை, எனது தலை. என் கண், எனாது கண். ஏன் எனாது கண்? கண் எத்தனை இருக்கு? ரெண்டு இருக்கு. அதனால அர்த்தம் புரியுதா? அதனால சொல்றாங்க. அப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது ஆது ஆ என்ற உருவு ஆறாம் வேற்றுமைக்குரிய உருவு. அதன் சொல்லுருவு உடைய. அது கிழமையாகிய உரிமை பொருளில் வந்து தன் பொருளை, கிழமையாகிய உரிமை பொருளில் வந்து தன் பொருளை உணர்த்தும். அர்த்தம் புரிஞ்சுச்சா? புரிஞ்சா? அடுத்த லாஸ்ட் ஒன் ஏழாம் வேற்றுமை. இல்ல எட்டு இருக்குல்ல, ஏழாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமை எங்க உறுப்பு என்ன? அங்க நம்ம பாத்திரம் வச்சு சொல்லுங்க. கண் மட்டும் தானா? புக்ல படிச்சவங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, அப்படியே எழுதுங்க. மேல் கீழ் உள் புறம் இல் இடை கடை. பழைய புக்ல சிலது இருக்கு, புது புக்ல மேல் கீழ் கால் இடம் இல் 5 தான் இருக்கு. ஆனா உள்புறம் கடை என்பது உங்க பழைய புக்ல இருக்கு.
நான் மொத்தமாவே சேர்த்தே எழுதியிருக்கேன். கண் என்பது மேல் கீழ் உள் புறம் கடை இல் கால் இடம் என்ற சொல்லுறுப்புகளையும் இது என்ன பண்ணோம், சாரி உருவுகளையும் இது என்ன பண்ணோம், பெற்று வரும். இதுக்கு சொல்லுறுப்பு கிடையாது. சொல்லுறுப்பு கிடையாது. இது என்னென்ன பொருள் வரும், இடப்பொருள் காலப்பொருள், ரெண்டு பொருள் வரும். அப்ப ஏழாம் வேற்றுமை வரும் பொருட்கள் இடப்பொருள் காலப்பொருள். ஓகேவா? அந்த நேரத்தின் கண் நிகழ்ந்ததுன்னா அந்த நேரத்தின் கண் அந்த நேரத்துல இது நடந்துச்சு. மரத்தின் கண் உள்ளது மயில், மரம் என்ற இடத்துல மயில் உட்கார்ந்து இருந்துச்சு. புரியுது இல்லையா? மேசையின் மேல் உள்ளது புத்தகம், மேல். நாற்காலியின் கீழ் உள்ளது பூனை, கீழ். பெட்டிக்குள் உள்ளது பணம், உள். அர்த்தம் புரியுதா? அப்ப கண் என்பது வேற்றுமை, அதுல மேல் கீழ் உள் புறம் கடை இல் என்பது அதை குறிக்கிற பிற உறுப்புகளாக இருக்கும். இதுக்கு சொல்லுறுப்பு கிடையாது. இது காலப்பொருளிலும் இடப்பொருளிலும் வந்து தன் பொருளை உணர்த்தும். அர்த்தம் புரியுச்சா? புரிஞ்சா? அப்ப நீங்க புரியுது. அடிக்கடி எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டா இடப்பொருள் வரும் வேற்றுமை எதுன்னு கேட்பாங்க. அடுத்து லாஸ்ட் ஒன் 8th ஒன், 8வது என்ன வேற்றுமை? 8ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமைக்கு உருவு இருக்கா? சொல்லுறுப்பு இருக்கா? இல்ல. அது என்ன பொருள் வரும்? நம்ம தான் என்ன வேற்றுமை இன்னொரு பேர் சொல்லியிருக்கோம், வேற்றுமை. விழித்தல் என்றால் தமிழ் என்ன அர்த்தம்? அடைத்தல். அப்ப 8ஆம் வேற்றுமை உருவுக்கு இல்லை, சொல்லுருவுக்கு இல்லை, வரும் பொருள்கள் விழித்தல் பிராக்கெட்ல அடைத்தல் பொருள். இப்படி எழுதணும், இப்படி எழுதணும். விழித்தல் போட்டு பிராக்கெட்ல அடைத்தல் பொருள். ஓகேவா? விழித்தல் பிராக்கெட்ல அடைத்தல் பொருள். இவ்வளவுதான் டேபிள். இதை படிக்கிறது ஈஸியா கஷ்டமா? ஈஸியா கஷ்டமா? புரிஞ்சா ஈஸி, புரியலைன்னா மனப்பாடம் பண்ணா கஷ்டம். புரியுதா? இந்த ஒற்றை டேபிள் உங்களுக்கு கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின்ஸ். பிற இலக்கணங்களை பார்ப்பதற்கு இது ரொம்ப முக்கியம். இதுல இருந்து தனி செப்பரேட் கொஸ்டின்ஸும் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. நீங்க இப்ப நான் கொஸ்டின் கேட்கிறேன், பொறுத்துங்க. லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. புரியுது இல்லையா? ஆப்போசிட்ல 2ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை. புரியுது இல்லையா? கருவி கருத்தா உடன் நிகழ்ச்சி எந்த வேற்றுமை? 3. உறவு பகை கொடை நட்பு தகுதி பொருட்டு அர்த்தம் 4. ஒப்பு நீங்கள் இல்லை ஏது 5ஆம் வேற்றுமை. ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை. ஓகேவா? அப்போ ஒரு வேற்றுமைக்கு பதிலா அதோட பொருளை என்ன பண்ணணும், மேட்ச் பண்றோம். மேட்ச் பண்ணி கீழே இருக்கிற ஆன்சரை செலக்ட் பண்ணணும். அப்ப இது ஈஸியா கஷ்டமா? இதுக்கு இந்த முழு பாடத்தையும் நீங்க படிக்கணும். சொல்லுது புரியுதா? இது ஒரு 8ஆம் புக்லயும் படிக்கணும், இன்னொரு புக்ல ஒரு டேபிள் போட்டு அங்கேயும் கொடுத்துருப்பாங்க, அதையும் படிக்கணும். நீங்க இந்த கான்செப்ட் இதை விட்டுட்டு இதை உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணிக்கிருப்பாங்க. இது நோ யூஸ், இது பிரயோஜனமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஆனா இதை உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து கொஸ்டினும் வராது, டயம் தான் வேஸ்ட் ஆகும். அப்ப இந்த டேபிளை மட்டும் ஃபுல்லா படிச்சிடணும். கண்டிப்பா அது வந்து கொஸ்டின்ஸ் கேட்கும் போது ரொம்ப ஈஸியா ஆன்சர் என்ன பண்ணிடலாம். ஓகேவா? பெரிய டாபிக் அந்த வேற்றுமை தான், அது நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் குள்ள இதை படிச்சிடணும். சாப்பிட்டுட்டு வந்து இதை உட்கார்ந்து படிக்கணும். நான் வந்து புரியுதா? நான் வந்த உடனே இலக்கணம் வேற்றுமை தொகைனா என்ன, நம்ம வேற்றுமை தொகை மட்டும் பார்க்க போறது இல்ல. வேற்றுமை தொகைனா எப்படி இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கணும், வேற்றுமை விதினா எப்படி கண்டுபிடிக்கணும், உருவும் பயனும் உடன்தொக்க தொகைனா எப்படி கண்டுபிடிக்கணும். அடுத்து வினைத்தொகை வந்தா வினைத்தொகை 1 மட்டும் சப்டிவிஷன் இல்ல. அடுத்து பண்பு தொகை வந்தா பண்பு தொகைனா எப்படி கண்டுபிடிக்கணும், இரு பெயரொட்டு பண்பு தொகைனா எப்படி கண்டுபிடிக்கணும். புரியுதா? உவமை தொகை எப்படி கண்டுபிடிக்கணும், விதி உண்மை எப்படி கண்டுபிடிக்கணும், உருவகம் எப்படி கண்டுபிடிக்கணும். அப்ப அந்தந்த இலக்கணம் அதுக்குள்ள இருக்குல்ல, அதையும் சேர்த்தே நான் சொல்லிடுறேன். அதுக்கு எக்ஸாம்பிள் முக்கியமான வார்த்தைகள் நான் சொல்றேன், நீங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க. புக்ல அங்கங்க இலக்கணம் படிப்பீங்கல்ல, அப்ப இந்த இலக்கணத்தை அதுல நீங்க என்ன பண்ணணும், கம்பைன் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஓ ரைட், இந்த லாஜிக் இருக்கா, சார் சொல்லியிருக்காங்க, இது இருந்தா இப்படி கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த லாஜிக் நம்ம கண்டுபிடிக்க தெரியுதா, எவ்வளவு கஷ்டமான வார்த்தையா இருந்தாலும் சொல்லி நாம எழுதி பார்த்து கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா? டைம் ஆச்சா? சாப்பிட்டு பார்க்கலாமா?
என்ன ஏதாவது சொல்லு. லஞ்ச் முடிச்சுட்டு வா. ஓகேவா? ரைட், நன்றி. டைம் என்னாச்சு மேடம்? 1:30.